இருந்தது என்பதையும் இதுல இருந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுல இன்னொரு விஷயமும் இருக்குது. அதாவது இது 27-44 வருது. அல்லாஹ் நமக்கு ஒரு செழிப்பான வாழ்க்கையை தந்தா, பணங்காசுல தந்தா, நல்ல சொகுசான முறையில அந்த வீடு வாசல் அமைத்துக் கொள்வது குற்றம் கிடையாது. ஒரு சுலைமான் நபிக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான, ஒரு நபிக்கு தான் அல்லாஹ் கொடுத்திருக்கான். இதெல்லாம் இறைவனை மறக்கக்கூடிய இறை நினைவு இருக்கணும். சுலைமான் நபி மாதிரி இருக்கணும். என்னை சோதிகளுக்கு எல்லாம் தந்திருக்கிறான், நான் இதெல்லாம் செஞ்சால் அவனுக்குரிய கடமைகளை இந்த சொகுசுகள்னால என்னுடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் விட்டுற மாட்டேன். நல்ல சொகுசா உள்ள நல்ல கார் இருக்கா, நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இறை லட்சம் இல்லாம கார்ல போறேன்னு கேட்கக்கூடாது. இல்ல குடிசையில வாழாம நீங்க பங்களாவில் வாழ்றேன்னு கேட்கக்கூடாது. பங்களாவிலையும் வாழலாம். அல்லாஹ் வந்தா என்ன செய்யலாம், அரண்மனை கூட கட்டிக்கிட்டு வாழலாம். ஹலாலான முறையில சம்பாதிக்கணும். அதுக்கு கொடுக்க வேண்டிய ஜக்காத்துகளை முறையா கொடுக்க வேண்டும். மக்களும் செய்யற கடமைகளை ஒழுங்கா செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்கு செய்யற கடமையை ஒழுங்கா செஞ்சுட்டோம்னு சொன்னா எப்படிப்பட்ட செழிப்பான வாழ்க்கை இந்த உலகத்துல வாழ்வதும் குற்றம் கிடையாது. இவ்வளவு பல்லண்டு வச்சுக்கிறான், தரைய சோற கீழே சோட்டை போட்டு திங்கலாங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் இறையச்சம் உள்ள செயலான்லாம் கேட்கக்கூடாது. இறையச்சம் உள்ள செயலா இல்லாட்டி சுலைமான் நபிக்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க, கொடுத்திருக்க மாட்டான். அப்ப அந்த அரண்மனையுடைய அந்த வர்ணனை எல்லாம் பார்க்கும்போது அப்படி சொல்றான், ஹசிபத்து முழுக்கத்தன், அந்த தரையை அந்த அம்மா பார்த்த பொழுது அது என்னமோ தண்ணீர் கிடப்பதாக அதை நினைத்து கசபத்தான் சாக்கையா தன்னுடைய கரண்டையை விட்டு ஆரையை தூக்கி கொண்டு நடந்து வந்தது. ஆனால் உண்மையில என்னன்னு கேட்டா, இன்னகு சருகும் மர்றதும் கவாரி, அது பளிங்காலான பளபளப்பான தரைதானே தவிர அது தண்ணீர் ஒன்றும் கிடையாது என்று அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான். நான் உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுவும் இந்த சம்பவத்திலும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்தது சுலைமான் நபிக்கு கொடுத்த இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டா, அவருடைய இதுல காற்றை எல்லாம் வசப்படுத்தி கொடுத்துருந்தான். அவருக்கு காற்று இருக்குல்ல, காற்று ஒரு இடத்துல பஞ்சமா இருக்குது, மழை பெய்யணும். மழை பெய்யணும்னா கண்டிப்பா காற்று வேணும். காற்று தான் மேகங்களை ஓட்டி வருது. மேகம் உயர்ந்து தண்ணீரை உறிஞ்சு கொண்டு போய் மேகத்தில் சேமித்து வைத்துக் கொள்வது மழை வரும். ஆனால் அது எங்க பெய்யணும் என்பதற்கு தீர்மானிக்கிறது காத்துக்கு தான் இருக்கு. சென்னையில உறிஞ்சின தண்ணியெல்லாம் மேல வச்சுக்கிட்டு அதை கொண்டு மாவட்டத்தில் கொண்டு போயிட்டு விடுறோம். நம்ம ஊர்ல இருந்து தண்ணி போறான், தண்ணி பூரா மெட்ராஸ்ல இருந்து எடுத்துக்கிட்டு போய் எங்களோட கட்டிட்டு போயிருங்க, கும்பகோணத்திலே மாவட்டத்தில் கொண்டு கட்டிட்டு போயிடும். அப்ப அதுக்கு என்ன காரணம்? காற்று தான் காரணம். இந்த காற்றுகள் மழை மேகத்தை ஓட்டி சென்று அது தேவையான இடத்துல பொழி வைக்குது. இவருக்கு எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, இவருக்கு செழிப்பான ஒரு ஆட்சியை கொடுப்பதற்காக வேண்டி காற்றை இவருக்கு வசப்படுத்தி கொடுத்தான். அதனால என்ன செய்வார்னா, எங்க வறட்சி இருக்கு, வறட்சிக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா ஒரு அரசாங்கம் தண்ணியை தொட்டி திறக்கணும், தண்ணி டேங்கி திறக்கணும், குடிநீர் திட்டம் அமல்படுத்தணும், அந்த வரையில அவருக்கு கிடையாது. எங்க வறட்சியா இருக்குதோ அந்த மேகத்தை எடுத்து நான் கொண்டு விடு, அது உழைஞ்சிடும். இப்படியான ஒரு எல்லாம் கொடுத்திருந்தா இறைத்துறை என்பதற்காக வேண்டி அந்த காற்றையும் அவருக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். 21வது அத்தியாயத்துல 81வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு சுலைமான ரீஹ, சுலைமானுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம். தஜ்ரீபி அம்ரிஹி, அவரது கட்டளைப்படி அதை ஓடும். வசப்படுத்தி கொடுத்தோம் சொன்னா நமக்கு தான் அல்ல காற்றை வசப்படுத்தி வந்திருக்கிறான். சுவாசிக்கிறது, சுவாசிக்க முடியல இல்லையா, சுவாசிக்க முடியாமல் ஆட்சி என்ன இருக்குது, செத்து போயிருக்கும். அப்ப நமக்கும் காற்றை எல்லாம் வசப்படுத்தி வந்திருக்கிறான். சுவாசிக்கிற அளவுக்கு மட்டும் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தா சொல்லி கேட்கிற அளவுக்கு அவர் சொன்னதை கேட்கும். அப்ப காற்றை அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தான் அப்படின்னு 21-81 இருக்கு. 34-12 கூட எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா, ஒளி சுலைமான ரீஹ, சுலைமானுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம் என்று எல்லாம் சொல்லி காட்டுறான். 40வது அத்தியாயம் 36வது வசனத்திலையும் கூட அவருக்கு காற்றை நாம் வசப்படுத்தி கொடுத்தோம். தஜ்ரீபி அம்ரிஹி, அவரது கட்டளைப்படி அது செல்லும் அப்படின்னு எல்லாம் சொல்றான். அப்ப சுலைமான் நபிக்கு கொடுத்த இன்னொரு ஆற்றல் சிறப்பு என்னன்னு கேட்டா, காற்று அல்லாஹ் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்து, காற்று அவர் சொல்றத கேட்கும். அந்த மாதிரி இப்ப நமக்கு காற்றை வசப்படுத்திட்டான்னு நீங்க ஒரு புழுதி பேரை விட்டு அமைக்க காலி பண்ணிருப்பாங்கல்ல, ஒரு புழுதி பேரை அடிச்சு பரட்டி விட சொன்னோம்னு சொன்னா அதோட எந்த பீரங்கி ராணுவம் அணு ஆயுதம் என்னது ஞாபகம் கண்ணுக்கு ரெடி என்ன பண்றதுன்னா அந்த மாதிரி ஆக்கிருப்பாங்க இல்லையா. இப்படியான சில காரியங்களுக்கு காற்று யூஸ் ஆகும். அந்த காற்றை அல்லாஹ் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்ததாக சொல்லி காட்டுறான். அது போல இந்த காற்றை கூட எப்படி வசப்படுத்தி கொடுத்தான்னு கேட்டா, அதனுடைய வேகத்தையும் நல்லா சொல்லி காட்டுறான். சுலைமானுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம். உதுஹா ஷஹ்ருன் வ ரவாஹுஹா ஷஹ்ருன், அந்த காற்று போறதுக்கு ஒரு மாதம், திருப்பி வாரதுக்கு ஒரு மாதம் எல்லாம் சொல்றோம். அந்த காற்றுடைய வேகம் எவ்வளவு கேட்டா, இங்க அடிக்கிற என் மீது அடிக்கிற காற்று இருக்குல்ல, இப்படி போய் திருப்பி வருவதற்கு மொத்தம் 2 மாசம் ஆயிரும் அப்படின்னு நல்லா சொல்றான்.
அப்ப காற்றை பொறுத்த வரைக்கும் இப்படி போயிட்டு இப்படி திருப்பி வர்றதில்லை. இப்படி போன காற்று சுத்திக்கிட்டு தான் வருது. இந்த காற்று இருக்கிறது இப்படி போனுச்சுன்னா அப்படியே போய் சுத்திக்கிட்டு வரும். அந்த பூமி உருண்டைங்கிற கருத்தை முளைக்கலாம். அந்த காற்றை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பயணம் வந்து போறது ஒரு மாதம், திருப்பி வாரது ஒரு மாதம் என்று சொல்லி இந்த பூமி உருண்டை வடிவமாக இருக்கிறது என்ற கருத்தையும் அதற்குள்ள வைத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இரண்டாவது வந்து காற்றுக்குன்னு ஒரு சராசரியான வேகம் இருக்குது. ஒரு 40 வந்து ஒரு சின்ன புயல்னு சொல்லிடுவோம். ஒரு 50-60 போனீங்கன்னா 3 நம்பர் கொடி 4 நம்பர் கொடி நேற்றுவாங்க. ஒரு 70-80 போனீங்கன்னா பிறந்துடும். வேப்ப மரங்கள்லாம் புளிய மரங்கள்லாம் சாஞ்சு போயிடும். அந்த மாதிரி காற்றுடைய வேகம் ஒன்று இருக்குது. இந்த காற்றுடைய சராசரியான வேகம் புயல் இல்லாம ஒரு மனிதனுக்கு சுகமாக இருக்கக்கூடிய ஒரு தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு கடல்ல வீசுற காற்று இருக்குன்னு வைங்களேன். அந்த மாதிரி காற்றுடைய வேகம் என்னன்னா ஒரு 20-25 இருக்குங்கன்னா அது புயல் இல்லை, அது ஒரு சராசரியான வேகம். இந்த வேகத்துல தான் காற்று போனா சுற்றுறது 2 மாசம் வரைக்கும் ஆகும். அதாவது காற்று கேட்ட பூமியை சுத்தி வர்றது, இந்த காற்று திரும்பி வர்றதில்லை. ஒரு பேச்சுக்காக வேண்டி ஒரு 25 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த காற்று மேலே தாண்டி போனுச்சுன்னு சொன்னா 25 கிலோமீட்டர் கூடாம புயலாவும் ஆயிராம மந்தமும் ஆயிராம அப்படியே போயிட்டு வச்சுன்னு சொன்னா அந்த பூமியுடைய சுற்றுலா வேகத்தை கணக்கு பண்ணீங்கன்னா ஏறக்குறைய 2 மாசம் நிற்கும். ஏறக்குறைய என்ன செய்யும், போயிட்டு வருவதற்கு 2 மாசம் ஏற்படும். இன்னும் 25, 60, 80 காத்த விட்டோம்னு வைங்களேன், அதுக்கு 1 மாசம் தான் தேவைப்படாது. 15 நாள்ல சுத்தி போயிடும். 80 கிலோமீட்டர் வேகத்தை அடிச்சுன்னு வைங்க, 15 நாள்ல இந்த காற்று திருப்பி நம்மள்ட்ட வந்து சேர்ந்துடும். அந்த வேகம் இருந்துச்சுன்னா அப்ப அந்த காற்று செல்லும் பொழுது கூட அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா அது போவது 1 மாதம் திரும்பி வருவது 1 மாதம் என்ற கணக்குல வசப்படுத்தி கொடுத்தோம். அதனால இவருக்கு வந்து ஒரு அந்த லிமிட்டோட வசப்படுத்தி கொடுக்கும். அதனுடைய போறதா இருந்தாலும் வாரதா இருந்தாலும் 1 மாச வேகத்துக்கு அந்த காற்றை ஓட்டிக்கிறான் இவர். அதுக்கு மேற்கொண்ட வேகத்துல அவருக்கு கட்டுப்படாது. அப்ப இதுல இந்த புயல்லாம் அடங்காம விளங்குதில்லை. 1 மாச வேகத்துல தான் அவருடைய காற்றை வந்தல்ல வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிறதும் இதுல இருந்து விளங்கக்கூடிய ஒரு சிறப்பு. இது சுலைமான் நபிக்கு மட்டும் உள்ளது. இது வேற யாருக்கும் அல்லாஹ் வந்து தரல. வேற யாருக்கும் அந்த மாதிரியான அந்த காற்றை வசப்படுத்தி கொடுக்கிறது தரல. அடுத்தது சுலைமான் நபிக்கு உள்ள இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டா அந்த செம்பு இருக்குல்ல, செம்பு பித்தளை செம்பு, அந்த செம்புங்கிற உலோகம், அவருக்கு செம்பு உலோகத்தை நாம வந்து என்ன செய்யணும் கேட்டா அவருக்கு உருக்கி ஓட செய்வோம், உருகி ஓட செய்வோம் எல்லாம் சொல்றோம். அசல் நாளகு ஐநூறு கத்தி செம்புடைய அந்த செம்பு ஊற்றை உருகி ஓட செய்வோம், அவருக்காக ஓட செய்வோம் எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்ப தகப்பனாருக்கு வந்து இரும்பை ஆக்கி கொடுத்தான். அப்படி இவருடைய தகப்பனாருக்கு எல்லாம் என்ன பண்ணா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அலன்னாலகுல் ஹதீத் இரும்பை அவருக்கு மென்மையாக்கி கொடுத்தான். அவர் நினைச்சதெல்லாம் செய்வார், சட்டம் செய்வார், அது செய்வார். அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில இரும்பை உருக்குகிற கலையை அவருக்கு கொடுத்தா, செம்பை உருக்குற கலை இவருக்கு கொடுத்துட்டாங்க. இரும்புனால ஆன காரியம்லாம் முடிஞ்ச பிறகு சுலைமான் நபி என்ன செய்யறாங்க என்று கேட்டா செம்புகள், அவருடைய செம்புகள் அந்த பகுதியில அவர் வாழ்ந்த பகுதியில் தேடினா செம்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. எங்க இப்ப உள்ள ஜெருசலம், இஸ்ரேல், பைத்துல் முகத்தஸ், அந்த சிரியா, ஈராக்கு, ஈஜிப்து, இது பூரா அவருடைய சுலைமான் நபியுடைய ஆளுகையில் இருந்த பகுதி. இந்த பகுதியில தேடி பார்த்தால் அநேகமா செம்புகள் அதிகமாக கிடைக்கலாம். ஏன்னா அவருக்கு செம்பை வந்து உருகிய ஓட செய்வோம். செம்பு ஓட செய்வோம் இலக்கியமா சொல்றது. அவனுக்கு என்ன பணம் தண்ணி ஆறா ஓடுது, பணம் வந்து ஆறா ஓடுன்னு அர்த்தம். அதுக்கு நிறைய இருக்குன்னு அர்த்தம். இந்த பணம் ஆறா ஓடுன்னு அர்த்தம் அவன் தண்ணி தான் செலவழிக்கிறான்னு சொல்றோமா இல்லையா, அதிகத்தை காட்டுவதற்காக வேண்டி அப்படி ஓடுதுன்னு சொல்லுவோம். அவருக்கு வந்து செம்பு ஆறு ஓடியதுன்னு எல்லாம் சொல்றான். செம்பு ஆறு ஓடுச்சு என்ன அர்த்தம், அதிகமான செம்புகள் அவருக்கு இருந்துச்சு, அதை உருகி ஓடக்கூடிய அளவுக்கு அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தோம். அதனால செம்புனால கொப்பரை, செம்புனால ஆயுதம், செம்புனால வாள், செம்புனால கேடயம், செம்புனால சிம்மாசனம், செம்புனால தலைக்கு போடுற கவசம், இப்படி எல்லாமே செம்புகளா செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவருக்கு அந்த செம்பு அதிகமாக கொடுத்திருந்தோம். அந்த பகுதியில செம்பு அதிகம் இருந்திருக்கிறது. இரும்பும் அதிகமாக அங்க வாப்பா இருந்ததுனால இரும்பும் அந்த இரும்பு செம்புகள் வந்து அந்த பகுதிகளுக்கு எப்படி பெட்ரோல்ங்கிற கருப்பு தங்கம் அதிகமாக கிடைக்கிறதோ அதே மாதிரி அங்க இந்த விஷயமும் கிடைக்கலாம். ஒரு காலத்துல கண்டுபிடிக்கவும் செய்யலாம். தோண்டி எடுக்கும் பொழுது இது மாதிரி கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இதுவும் சுலைமான் நபிக்கு உள்ள இன்னொரு சிறப்பை பார்த்துக்கிறோம். அடுத்த சுலைமான் நபிக்கு உள்ள இந்த இடத்துல சொல்லிக்கணும். இந்த சுலைமான் நபியோட அந்த கும்பலை வந்து சரணடைஞ்சு வந்துருச்சு இல்லையா, அதுக்கு ஒரு கிறிஸ்தவம் சொல்லி வச்சுக்கிறாங்க. அந்த கும்பலுக்கு பேர் பல்கீஸ். பல்கீஸ் நம்ம பேர்லாம் வைக்கிறாங்க. என்னன்னு கேட்டா சுலைமான் நபி கொண்டாடி இந்த கும்பலுக்கு பேரு பல்கீஸா. இந்த கும்பலுக்கு பேரு பல்கீஸ் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது.
அந்த பொம்பளைய சுலைமான் நபி கல்யாணம் செஞ்சு கொண்டாருங்கிறது ஒரு ஆதாரம் கிடையாது. நாட்டை வந்து ஒப்படைக்கிறார், அவ்வளவுதான் இருக்கிறது தவிர அந்த பொம்பளைக்கு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் இருக்குது. நான் அல்லாஹ்வுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் சொல்லி அந்த அஸ்லம் துமா சுலைமான் இல்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தின் அதிபதியாகிய அல்லாஹ்வுக்காக சுலைமானோடு சேர்ந்து நானும் கட்டுப்படுகிறேன் என்று அந்த அம்மா சொன்னதாக 27வது அத்தியாயம் 44வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த பொம்பளை வந்து நாட்டையும் கொடுத்துருச்சு. ஏக இறைவனை சந்திரனை சூரியனை வழிபடுறது விலகி அல்லாஹ் மட்டும் வழங்கக்கூடிய ஒரு கொள்கைக்கு மாறிவிட்டது என்ற அளவுக்கு கிடைக்கிறத தவிர அந்த பொம்பளைக்கு பேரு பல்கீஸ்ங்கிறதுக்கும் ஆதாரம் கிடையாது. அந்த பொம்பளையை சுலைமான் நபி கல்யாணம் பண்ணி கொண்டார்கள் என்பதற்கும் ஆதாரம் கிடையாது. கல்யாணத்தில் அல்லாஹ்வுடைய சுலைமான பல்கீஸ் அலைஹிஸ்ஸலாம் ஓதுறாங்களே, அதுக்குன்னா இந்த ஒரு சான்றும் கிடையாது. அவரு கல்யாணம் பண்ணாரா இல்லையாங்கிறது இருக்காது வேணும். அது மாதிரி இருக்காது கிடையாது. பொம்பளைக்கு பல்கீஸ்ல பேர் வைக்கிறாங்க, இந்த அர்த்தமும் கிடையாது. எந்த பண்ணி வைக்கிறாங்க கேட்டா இவங்களா சுலைமான் நபி அந்த பொம்பளைக்கு பேர் இந்த ராணிக்கு பேர் பல்கீஸ் தான் அப்படின்னு இவங்களா எழுதி வச்சு வைத்துக் கொண்டு பேர்களை கூட பல்கீஸ் செய்யறாங்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி பேர்களை கூட தவிர்க்கலாம். அர்த்தமில்லாத பேரா இருக்கிற பொய்யை அடிப்படையாக கொண்ட பேரா இருக்கிறதுனால எதிர்காலத்தில் இந்த பல்கீஸ் மாதிரிலாம் பேர் வைக்காது. இல்லாத ஒரு வாழ்வுக்கு ஆதாரம் கிடையாது. அதுக்கான வச்சதை மாற்ற தேவையில்லை. சிறுக்கு ஒண்ணு இல்லாட்டி வச்சுக்கலாம். அவங்களா வைக்க அர்த்தமில்லாத ஒரு பொய்யா போயிருந்தே தவிர மற்றபடி பாவம் வராது. அடுத்து சுலைமான் நபியுடைய இன்னொரு மேட்டர் என்னன்னு கேட்டா, இந்த சுலைமான் நபி கொடுத்த அடுத்த சிறப்பு பைத்துல் முகத்தஸ் இருக்குல்ல, பைத்துல் முகத்தஸ் இப்ப மஸ்ஜித் அக்ஸா ஜெருசலத்தில் இருக்குது. இப்ப அப்ப அந்த ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் என்ற ஆலயத்தை மறு நிர்மாணம் செய்யக்கூடிய அந்த பாக்கியம் சுலைமான் நபி கிடைத்தது. அவங்க கட்டினதா இருக்குன்னு அர்த்தம் இல்ல. அந்த பைத்துல் முகத்தஸ் அவங்க கட்டினதை வந்து வரலாற்றுல ஒரு 20-30 தடவை இடிக்கப்பட்டு கட்டிடுச்சு. காபா மாதிரி எல்லாம் அப்படி நீண்ட காலமா நிலைத்துல நிக்கல. அந்த இடம்லாம் இருக்கிறது. அந்த கட்டடத்துடைய அமைப்பு இப்ப இருக்கிற அமைப்புக்கு சுலைமான் நபி கட்டினதுக்கு எந்த ஒரு சம்பந்தம் இல்லை. பல சந்தர்ப்பங்கள்ல அந்த கட்டிடங்கள் வந்து இடிக்கப்பட்டிருக்கிறது. பல புக்தனசருடைய ஆட்சியில் இடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிறிஸ்தவர்களுடைய ஆதிக்கம் அந்த பகுதியில மேலங்குற காலத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு, இடிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல சந்தர்ப்பங்கள்ல அந்த பள்ளிவாசல் இடிக்கப்பட்டு போச்சு. ஆனால் அந்த பைத்துல் முகத்தஸ் என்பது வந்து அந்த பகுதியில் இருக்கிறத வந்து ஃபர்ஸ்ட் கட்டினது ஆதம் அலைஹிஸ்ஸலாம். நம்ம ஏற்கனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுல சொல்லி எப்படி சொல்லி இருக்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, ஐயு மஸ்ஜிதின் ஊலியத்துல்லாஹ் அவ்வல், ஃபர்ஸ்ட் வந்து பூமியில கட்டப்பட்ட பள்ளிவாசல் எது அப்படின்னு அபூதர் கேட்கிறாங்க. அப்ப நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் மஸ்ஜிதுல் ஹராம். மஸ்ஜிதுல் ஹராம்னா முதல் கட்டினது. மஸ்ஜிதுல் ஹராம்னா காபாவுடைய வளாகம், அதுதான் முதல்ல கட்டப்பட்டது. அப்புறம் கேட்டா சும்மா ஐயும், அடுத்து எந்த பள்ளிவாசல் ரெண்டாவது கட்டினது அப்படின்னு நான் கேட்டேன் நபிகள் நாயகம் அவங்கள்ட்ட. அவங்க சொன்னாங்க அது மஸ்ஜிதுல் அக்ஸா. மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் முகத்தஸ் இன்னொரு பேர். மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற பைத்துல் முகத்தஸ் தான் அந்த இரண்டாவது பள்ளிவாசல் அப்படின்னு சொன்னாங்க. குல்து கம்கான பைனகுமா, ரெண்டுக்கு மத்தியில் உள்ள இடைவெளி எவ்வளவு என்று கேட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ரெண்டுக்கு மத்தியில் உள்ள இடைவெளி எவ்வளவு என்று கேட்டேன். கால 40 சனா, 40 வருஷங்கள் என்று சொன்னார்கள். அப்ப மஸ்ஜிதுல் ஹராம் காபா கட்டியதற்கும் பைத்துல் முகத்தஸ் கட்டியதற்கும் 40 வருஷம் தான் இடைவெளி. எவ்வளவு இடைவெளி? 40 வருஷம் இடைவெளி. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காபா கட்டினாங்கன்னு வச்சுக்கிட்டா, சுலைமான் நபி பைத்துல் முகத்தஸ் கட்டினாங்கன்னு வருது ஹதீஸ்ல. அப்படின்னா சுலைமான் நபிக்கு ஆதம் நபிக்கு 40 வருஷமா? 40 வருஷம் இடைவெளியா? இல்ல. எத்தனையோ கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ஆண்டுகள் வரும். கோடி வராது, லட்சக்கணக்கான ஆண்டுகள் இடைவெளி வரும். அப்ப சுலைமான் நபிக்கு ஆதம் நபிக்கு 40 வருஷம் இடைவெளியா இருந்தா தான் அப்ப ஆதம் நபி அதை கட்டினாங்க, பைத்துல் முகத்தஸ் இவர் கட்டினாங்க சொல்ல முடியும். ஆனால் வந்து ரெண்டையுமே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினாங்க. 40 வருஷம் இடைவெளியில வந்து அங்க கட்டுறாங்க, 40 வருஷம் இந்த பக்கம் அசம்பிள் ஆயிடுறாங்க. இந்த பக்கம் வந்து இன்னொரு பள்ளிவாசல பைத்துல் முகத்தஸ்ல கட்டுறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அவருடைய அந்த உயரத்துக்கு வந்து அந்த பைத்துல் முகத்தஸும் காபாவும் ஒரு பெரிய தூரம் கிடையாது. நம்ம இங்க இருந்து அந்த பிராட்வே மெயின் ரோட்டுக்கு போறதுக்கு எவ்வளவு ரிஸ்க் எடுப்போமோ அவ்வளவு ரிஸ்க் எடுத்தா போதும் அவர் பைத்துல் முகத்தஸ்ல இருந்து காபாவுக்கு போயிடுவார். ஏன்னா அவருடைய உயரம் வந்து 60 முழம் வருது. 60 அடியில் 60 முழம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உயரம் 60 முழம். 60 முழம்னு சொன்னா காலே 30 முழம் இருக்கும். கால் இருக்குமா இல்லையா? ஒவ்வொரு மனுஷனுக்கு 5 அடி இருக்கிறாங்க, 2 அடிக்குள்ள கால் வந்துருதுல. அப்ப இந்த காலுடைய நீளமே 2 அடி இருக்கு. அப்ப 30 அடியில கால் உயரம் இருந்துச்சுன்னா இங்க இருந்து 2 எடுத்து வச்சா தாம்பரத்துக்கு போவார். 2 எடுத்து வச்சாருங்க தாம்பரத்தில் நிற்பாரு. அப்ப அவ்வளவு உயரமான மரங்கள் இல்ல, வயர்கள் இல்ல, குறுக்கி ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம உயரமான சாக்கடை செத்து போயிருவோம்.
அது மாதிரி இருக்கனால அப்ப அவர் காலத்தில் அது மாதிரிலாம் கிடையாது, போஸ்டர் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஃப்ரீயா ரோட் போயிட்டு இருப்பாரு. அப்ப அந்த உயரம் அதிகமாக இருந்த காரணத்தினால இந்த காலையில பைத்துல் முகத்தில் சுபூத்தை விட்டுவிட்டு ஒவ்வொருக்கு போய் காபாக்கு ஒரு போயிடலாம். அவருக்கு அந்த பெரிய கஷ்டமான பிரயாணம் இருக்காது, தூரத்து அதிகமா கிடக்கலாம்ல, 30 அடிக்கும் போது பல மடங்கு அதிகமாக அவர் வந்து கடக்க முடியும்ல. அந்த மாதிரி அடிப்படையில் வைத்து பார்த்தோம்னு சொன்னா பைத்துல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஓரத்து வச்சு பாத்தீங்கன்னா மஸ்ஜிதுல் ஹராமும் பைத்துல் முகத்தஸ் பக்கத்து பக்கத்துல மாதிரி தான். இந்த பள்ளிவாசலுக்கு ஈதுகா பள்ளிவாசலுக்கு என்ன டிஃபரெண்ட் இருக்கோ அந்த டிஃபரெண்ட் அளவுக்கு தான் இருக்கும் அவருக்கு பிரயாணத்தை பொறுத்த வரைக்கும். அப்ப அந்த மாதிரி அடிப்படையில் வச்சிருக்கும் பொழுது 2 இடம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் கட்டினாங்க, 2மே சீலம் அடைந்து போயிடுச்சு. அதை திருப்பி கேட்டக்கூடிய பணியை இப்ராஹிம் கிட்ட கொடுத்த மாதிரி இதை திருப்பி கேட்ட பணியை சுலைமான கிட்ட கொடுக்கலாம். அவ்வளவுதான். 2 பள்ளி, முதல் கட்டின பள்ளி, 2வது கட்டின பள்ளி, இந்த 2மே புண்ணியமான பள்ளிகள் தான். அந்த பள்ளி வீணா போன பிறகு அதை என்ன செஞ்சால இப்ராஹிம் நபி கட்ட சொன்னான். இந்த பள்ளி வீணா போன பிறகு பாலடைஞ்ச பிறகு அந்த இடத்த அல்லாஹ் கரெக்டா கண்டுபிடிச்சு அதை சுலைமான் நபிக்கு கட்ட செஞ்சான்னு வாங்கி சொல்லணும். அதனால நான் சுலைமான் நபியை ஆதமுக்கும் இடைவெளி 40 வருஷம் வழங்க கூடாது, சரியா? அப்ப இது ஒண்ணாச்சு. அடுத்து வந்து பைத்துல் முகத்தஸ் சுலைமான் நபி எங்க இருக்குன்னு கேட்டா புகாரில 3425 3366 ஆகிய ஹதீஸ்கள்ல பார்க்கலாம். சுலைமான் நபி பைத்துல் முகத்தஸை 2வது கட்டினாங்க என்ற விவகாரத்தை நீங்க பார்க்கிறதா இருந்தா நசைங்கிற நூல்ல 686வது ஹதீஸ்ல சுலைமான் நபி பைத்துல் முகத்தஸை கட்டிய பொழுது அல்லாஹ் வழக்கில் ஒரு துஆ செய்தாரு, யாருக்கும் கொடுக்காத ஆட்சியை கொடுன்னு கேட்டாருன்னு சொல்லி அது வருது. அப்ப சுலைமான் நபி பைத்துல் முகத்தஸை கட்டினார் என்பதற்கும் ஆதாரம் இருக்கிறது. அதுபோக இந்த பைத்துல் முகத்தஸை பற்றி உள்ள சுலைமான் நபி கட்டினதுனால அதை பற்றி ஒரு சட்டம் தெரிஞ்சுக்கணும். இந்த பைத்துல் முகத்தஸுக்கும் மற்ற பள்ளிவாசலுக்கு வித்தியாசம் இருக்கு. உலகத்திலேயே 3 பள்ளிவாசல்கள் வந்து மற்ற எல்லா பள்ளிகளை விட சிறந்த பள்ளிவாசல். ஒரு நன்மையை நாடி பிரயாணம் பண்ணி போய் தொழுவதற்கு அனுமதி இருக்கிறதா இருந்தா 3 பள்ளிக்கு தான் இருக்கு. இப்ப இங்க இருந்து நீங்க என்ன செய்றீங்கன்னா கோயம்புத்தூர்ல பள்ளிவாசல் செய்வோம், இங்க இருந்து போய் கோயம்புத்தூர் பள்ளிவாசல பெரிய நன்மை அப்படின்னு பிரயாணம் பண்ணி போனீங்கன்னா மார்க்கத்தில் குற்றம். கோயம்புத்தூர் பள்ளியும் மெட்ராஸ் பள்ளியும் சமமானதுதான். ஈராக்கில் ஒரு பள்ளிவாசல் அங்கே சொல்லித்தருவோம் அப்படின்னு ஒருத்தர் போறாரு, குற்றம் அது, அழிச்சு போக கூடாது. ஈராக்கில் ஒரு வேலைக்கு போறீங்களா அப்படின்னு முடிச்சிருவாங்க பாங்க கூட. புனிதத்தை நாடி பயணம் மேற்கொள்வதாக இருந்தால் 3 பள்ளிவாசலுக்கு மட்டும் அதுக்குள்ளே பயணப்பட்டு போகலாம். ஒன்று ஹஜ்ஜி நேரம் இல்லாம நம்ம போய் மக்காவை சொல்லிட்டு வருவோம் அப்படின்னு செலவழிச்சுட்டு போனீங்கன்னா அதுக்கு மார்க்கத்தில் வேற ஒரு நோக்கமே இல்லை. தொழுவுறதுக்குன்னே மக்காவுக்கு போய் தொழுவுறதுக்காக பிரயாணம் பண்ணி போகலாம். அதே மாதிரி மஸ்ஜித் நபவி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய கையால் கட்டிய அந்த பள்ளிவாசல் இருக்கு இல்லையா, மஸ்ஜித் நபவி மதீனாவில் உள்ளது, அந்த பள்ளியில போய் தொழுவதற்காக வேண்டி பிரயாணப்பட்டு போகலாம். 3வது போறதா இருந்தா பைத்துல் முகத்தஸுக்கு போகலாம். ஜெருசலத்தில் உள்ள சுலைமான் நபி கட்டின பள்ளிவாசலுக்கு வந்து பயணம் செஞ்சே போகலாம். சும்மா ஆயுதன்றக்கா தொழுவ நான் போறப்ப அது தனியாக அது கூடுதல் நன்மை உள்ளது, மற்ற தொழுகையும் அந்த இடத்துக்கு தொழுவதும் சமம் இல்லை அப்படின்னு போகலாம். இந்த 3 பள்ளியை தவிர உலகத்தில் உள்ள எல்லா பள்ளியும் சமம் தான். உலகத்தில் உள்ள எந்த பள்ளியில தொழுதாலும் சரி எல்லாம் ஈக்குவலானதுதானே தவிர அதனால எந்த பள்ளியிலும் கூடுதல் நன்மை கிடைக்காது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா துஷத்து ரிஹாலு இல்லா இலா ஸலாஹத்தி மஸாஜித், 3 பள்ளிவாசலை தவிர மற்ற பள்ளிவாசல்களுக்காக பயணம் மேற்கொள்ளக்கூடாது. வேற வேலையா இருக்கும்போது நீங்க போகலாம், பள்ளிவாசலுக்கு போறதுக்காக பயணம் மேற்கொள்ளக்கூடாது. ஒன்று அல் மஸ்ஜிதுல் ஹராம், 2வது மஸ்ஜித் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜித், 3வது மஸ்ஜிதுல் அக்ஸா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி சஹீஹுல் புகாரியில 1189, 1197, 1864, 1996 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸ்களாக 4 இடங்கள்ல புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த இன்னொரு விஷயம் என்று கேட்டா தொழுவுறதுல கூட ஒரு எக்ஸ்ட்ரா சிறப்பு இருக்கிறது. என்ன சிறப்பு கேட்டா மஸ்ஜிதுல் ஹராம்ல நம்ம தொழுகிறோம், ஒரு ரக்காத்து தொழுவீங்க என்று சொன்னா 1,00,000 தொழுகைக்கு சமம். அவன் போயிட்டு வரலாம் தானே, எவ்வளவு குறைவான வாழ்க்கை. அதுக்கு ஒரு 10 நாள் மனக்கட்டா கூட நீங்க 10 நாள் கூட 1,00,000 தொழுவீங்களா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்ஸலாத்து ஃபில் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராம்ல தொழுகிற ஒரு தொழுகை பிமியத்தி அல்பி ஸலாத்தின் 1,00,000 தொழுகைக்கு சமமானது. அப்ப 2 ரக்காத் தொழுவீங்க என்று சொன்னா 2,00,000 ரக்காத் தொழுவீங்க. 2 ரக்காத் தொழுவா என்னாச்சு? 2,00,000 ரக்காத் தொழுவணும் லைஃபே பத்தாது, உங்களுக்கு 60 வயசு பத்தாது. அது 10 நாள் மனக்கட்டு போய் அதுக்கு செலவழிச்சுட்டு போய் வசதி உள்ளவர்கள் சும்மா போயிட்டு வரலாம். ஹஜ் நேரத்தில் நெருக்கடியில் இல்லாம சாதாரண ஒரு 5 நாள் தங்கி 2 ரக்காத்துக்கு எப்படி ஆச்சுன்னு சொன்னா ஒரு 5 நாள் தங்கி தொழில் வந்தாருன்னு வைங்க, ஒரு உம்ரா ஒண்ணு பண்ணிவிட்டு எங்கேயோ போயிடும், நன்மை தாறுமாறா போயிடும். எல்லாம் வசதி தந்திருந்தான்னு சொன்னா அந்த நன்மைகளை கொள்ளையடிக்கிறது நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. 2வது
ஒசலாத்து மஸ்ஜிதி ஐதி சலாத்தின், எனது பள்ளிவாசல்ல தொழுகிறது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி மஸ்ஜித் நபவியில தொழுகிறது வந்து 1000 தொழுகைக்கு சமம். அதோட 100ல ஒரு பங்கு தானா, ஆனா 1000 இருக்கானா, அது 1,00,000 100,000. 1,00,000 எத்தனை ஆயிரம்? 100,000 தானே 1,00,000. ஒரு 100,000 நன்மை, 100,000 நன்மை 1,00,000 கிடைக்குது மஸ்ஜித் ஹராம்ல. மஸ்ஜித் நபவியில கிடைக்கிறது ஒரு 1000 தான். ரெண்டும் கம்பேர் பண்ணீங்கன்னா 100 மடங்கு வித்தியாசம் இருக்குது. மஸ்ஜித் நபவியில மதீனாவுல தொழுகிறதுக்கும் மக்காவுல தொழுகிறதுக்கு வித்தியாசம் என்னன்னு கேட்டா, இதுக்கு வந்து 100 தொழுகை நன்மை கிடைக்கும், அதுக்கு வந்து 1000 தொழுகை நன்மை கிடைக்கும், அதுக்கு 1,00,000 தொழுகை நன்மை கிடைச்சு போயிடும். ஒசலாத்துக்கு பைத்துல் முகத்தஸ், பைத்துல் முகத்தஸ்ல போய் தொழுகிறது வந்து 50 ஸலாத் 500 தொழுகைக்கு சமமான, அதுல பாதி 500 தொழுகைக்கு சமமானது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று பஸார்ங்கிற நூல்லையும் தபரானிங்கிற நூல்லையும் அபூ தர்தா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் வந்து இது ஆதாரபூர்வமான ஹதீஸ். இப்படியான அளவுக்கு தொழுகையில வந்து ஒரு சிறப்பு இருக்கிறது. இது இந்த மஸ்ஜித் ஹராமை பற்றி உள்ள பைத்துல் முகத்தஸை பற்றி உள்ள ஒரு விவரம். இது போக சுலைமான் நபியுடைய மரணம், அவரை பற்றி 99 கொண்டாடி வச்சிருந்தாரு, இப்படிலாம் சில கதைகள்லாம் இருக்குது. அந்த மாதிரியான சமாச்சாரங்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வாரத்தில் பார்க்கணும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் நபிமார்களுடைய வரலாறு என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில கடந்த வாரம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் ஒரு பகுதியை நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அவர்களுடைய வரலாற்றிலே எஞ்சி இருக்கிற சில பகுதிகளையும், அதைத் தொடர்ந்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றையும் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் எஞ்சிய இறுதி பகுதி என்னவென்று சொன்னால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தவறு செய்து விடுகிறார்கள். குர்ஆன் சொல்லுது, என்ன தவறு என்று குர்ஆன் சொல்லல, ஒரு தவறு செய்து விடுகிறார்கள். அந்த தவறு செய்த உடனே அவரை தண்டிக்கும் விதமாக அல்லாஹ் வந்து அவரை ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கிறான். அதை நம்மளை அல்லாஹ் தண்டிக்கிறான் என்று விளங்கி கொண்டு அதை மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் என்ற ஒரு விவரம் 38வது அத்தியாயத்தில் 30வது வசனத்தில் இருந்து 35வது வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அது சொல்லப்படும். எப்படி வருதுன்னு கேட்டா, வலக்கத் ஃபதன்னா சுலைமானை நாம் சோதித்தோம், அல்கைனா அலா குர்சியிஹி ஜஸதன், அவருடைய சிம்மாசனத்தின் மீது வெறும் உடலாக அவரை நாம் போடும். சும்மா அனார், பிறகு அவர் திரும்பிக் கொண்டார். ஆல ரப்பிக்கு சொல்லி, இறைவா என்னை மன்னித்து விடுவாயாக என்று அவர் சொன்னார். அப்படிங்கிறது இருக்குது. இவ்வளவுதான் இது சம்பந்தமாக குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிற விவரம். இந்த வசனங்களுக்கு விளக்கம் பெறும் விதமாக குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நிறைய கட்டுக்கதைகள் எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து குர்ஆன்லயும் ஆதாரம் கிடையாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸுகளிலும் ஆதாரம் கிடையாது. அது என்ன கட்டுக்கதை என்று சொன்னால், சுலைமான் நபி அவர்கள் வந்து ஒரு மோதிரம் இருந்துச்சு அவங்கள்ட்ட. அந்த மோதிரத்தை வச்சுக்கிட்டு தான் ரோமண்ட கையில வச்சிருந்தாங்களாம். ஜின்னு சைத்தான்லாம் கட்டுப்பட்டு நடக்கிறதுக்கு வந்து அவங்க கையில ஒரு மாய மோதிரம் ஒண்ணு இருந்துட்டான். அந்த மோதிரம் வந்து மிஸ் ஆயிடுச்சான். மோதிரம் தவறி போன உடனே அதுக்கப்புறம் அவரால் அந்த கண்ட்ரோல் பண்ண முடியல, நாட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. மோதிரம் தான் எல்லாம் செய்யுதுன்னு அவர் நினைச்சார்ல, அதனால அல்லாஹ் என்ன செஞ்சா அவரை வந்து தண்டிச்சுட்டான். அப்படிங்கிற மாதிரி அந்த பாவம் என்னன்னு சொல்லும் பொழுது இப்படி ஒரு கதையை சொல்றாங்க. ஆனால் நாம சென்ற வாரமோ அதுக்கு முந்தின வாரமும் சொன்ன வசனங்கள்ல எல்லாம் அல்லாஹ் வந்து நாம் அவருக்கு அந்த வசப்படுத்தி கொடுத்தோம். நம்முடைய கட்டளை பிரகாரம் ஜின்களும் சைத்தான்களும் பெரிய பெரிய சக்திகளும் அவருக்கு கட்டுப்பட்டு நடந்தன. பறவைகள் எல்லாமே வந்து
ஒரு மோதிரத்தினாலேயோ வேறு விதமான மந்திர வித்தையின் காரணமாகவோ அவருக்கு கட்டுப்பட்டு நடக்கல, நம்முடைய உத்தரவு பிரகாரம் கட்டுப்பட்டு நடந்தன அப்படின்னு திருமலை குர்ஆன்ல சொல்வதை நம்ம சென்ற வாரத்தில் தகுந்த சான்றுகளோட சொல்லி இருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அதுதான் இவர் செஞ்ச பாவம் மோதிரத்தில் நம்பிக்கை வச்சாரு என்பதுன்னு சொல்றாங்க பாருங்க, தப்பு. ஒரு இறை தூதர் அப்படிலாம் நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு அவருக்கு தப்பு நடந்திருக்கு, அல்லாவே அந்த தப்பை சொல்ல விரும்பல, நம்ம போட்டு அதை குறைஞ்சது கண்டுபிடிக்க இயலாது. இது அல்லாவுக்கும் சுலைமான் நபிக்கும் தெரிஞ்ச ஒரு மேட்ரு தானே தவிர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட தெரிஞ்ச மேட்ரு இல்லை. தெரிஞ்ச அவங்க சொல்லிட்டு போயிருப்பாங்க. அவர்களுக்கு என்ன அறிவிக்கப்பட்டுச்சோ அதுல எந்த ஒன்றையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மறைச்சிட்டு போகல, எல்லாத்தையும் எட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. அப்ப சுலைமான் நபிக்கு என்ன சொல்லப்படுதுன்னா, அவரை நம்ம சோதிச்சவன் ஆஹா இறைவன் நம்மளை தண்டிக்கிறான்னு சொல்லி உணர்ந்து கொண்டு இறைவா நான் செஞ்ச தப்பு தான் மன்னிச்சுக்க அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு என்பதை நம்ம விளங்குறோம். அதுதான் உலகல் பத்தன்னா சுலைமானை நாம் சோதித்தோம். அல்கைனா அலா குர்சிஹி ஜஸதன், அவருடைய சிம்மாசனத்தில் ஒரு உடலாக வரை போட்டோம் அப்படின்னு இருக்குது. இந்த உடலாக போட்டோம் என்றதை எடுத்துக்கொண்டு பார்த்தால் கூட பல மொழிபெயர்ப்புகள்ல வேற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. எப்படி குறிப்பிட்டிருக்காங்க என்று கேட்டா, அவருடைய சிம்மாசனத்தின் மீது ஒரு முண்டத்தை போட்டோம் எழுதியிருப்பாங்க. நீங்க வேற வேற தர்ஜுமாக்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவரை, அதாவது சுலைமான் நபியை நம்ம என்ன கருத்து நம்ம மொழிபெயர்ப்புகளையும் குறிப்பிட்டிருக்கிறோம், நம்ம என்ன கருத்தை கொடுக்கணும்னு சொல்றோம்னு கேட்டா, ஒரு மனிதனை உடலாக போட்டோம் அப்படின்னு சொல்வதற்கு பாருங்க, அவனை நோய்வாய்ப்பட்ட நிலையில ஒரு உணவற்ற நிலையில தூக்கி போடுறது சொல்லப்படும். வெறும் உடலா கிடந்தான்னு அர்த்தம், ஆள் ஒரு ஸ்டெடியா இல்ல, உடல் தான் கிடக்குது அப்படின்னு சொல்ல மாட்டோமா. ஒருத்தர் ஒரு கவலையில இழந்துட்டு ஒரு பறி கொடுத்துட்டு கவலைப்பட்டு இருக்கிறாரு, வெறும் உடல் தான் கிடக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப உடலா கிடக்கிறது என்று சொல்வது ஒரு மனிதருக்கு ஏற்படுற ஆரோக்கிய குறைவுக்கு சொல்லக்கூடிய ஒரு இலக்கியமான வார்த்தை. இப்ப நம்ம என்ன அதுக்கு அர்த்தம் கொடுத்திருக்கிறோம் கேட்டா, சுலைமான் நபியை அவருடைய சிம்மாசனத்துல ஒரு உடலாக போட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம், அவருக்கு நோயை கொடுத்தோம்னு அர்த்தம். நோய் கொடுத்து உடல்ல இயங்க முடியாம, பழைய ஒரு ஸ்டடி பண்ண முடியாம, நிக்க முடியாம, உட்கார முடியாம, அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு ஆளாக்கி விட்டோம் என்று நம்ம சொல்றோம். இது சில பேர் எப்படி அர்த்தம் செஞ்சிருக்காங்கன்னு கேட்டா, சுலைமான் நபியுடைய சிம்மாசனத்துல வேற ஒரு உடம்பை கொண்டாந்து முண்டத்தை கொண்டாந்து போட்டோம் அப்படின்னு வேற ஒரு பாடி கிடைத்தான், ஒரு ஜனாசா. சுலைமான் நபியுடைய சிம்மாசனத்தின் மீது ஒரு உடலை போட்டோம்னா, அப்படி உடலை போட்டு அப்படி திரும்புவாரு, அரகுணம் போட்டு போயிட்டாங்க, தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஒரு மனிதர் திரும்புவதற்கு அல்லாஹ் செய்யறதா இருந்தா அவரை திரும்பக்கூடிய ஒரு காரியமா இருக்கணும். என் வீட்டு சேர்ல ஒரு ஜனாசா உட்கார்ந்து இருந்தா நான் என்ன நினைக்குவேன், எவனோ கொண்டாந்து போட்டு போயிட்டான் நினைப்பதான் நான் பாவத்துக்காக தண்டிக்கப்படுறேன்னு நினைக்குவேனா. சுலைமான் நபியுடைய சிம்மாசனத்துல ஒரு பாடி கிடைச்சான், ஒரு ஜனாசா. உடனே ஆஹா இறைவன் நம்மளை சோதிக்கிறான்னு அப்படியே வழங்குறாங்க. இந்த திரும்ப தெருவுகளை போட்டுவான்னு போற அவர் கவர்மெண்ட் வச்சிருக்காரு, இல்ல கூப்பிட்டு இதை கொண்டு தெருவுகளை போட்டுவான்னு சொல்ல போறாரு, அடக்கம் பண்ணுவான்னு சொல்லுவாரு. அதனால அவருடைய சிம்மாசனத்துல ஒரு உடலை போட்டோம்னு தான் எல்லா மொழிபெயர்ப்பும் எழுதியிருக்கிறாங்க. அவருடைய மொழிபெயர்ப்பு எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா, அவருடைய சிம்மாசனத்துல ஒரு உடலை போட்டோம், அந்த உடலை போட்டவனே என்ன செஞ்சிட்டாரு, அதை பார்த்தாரு, ஆஹா நம்ம சிம்மாசனத்துல ஒரு உடல் கிடக்குத, நம்ம இன்னமும் தப்பு பண்ணிட்டோம் அப்படி விளங்குறாங்களா யாராவது? நம்முடைய சிம்மாசனத்துல ஒரு உடல் கிடந்தா அது தப்பு செய்யணும் என்பதை உணர்த்து மாட்டா, உணர்த்தாது. எது உணர்த்து? நல்ல பிரகாசமா இருந்தேன், திடீர்னு கையை நிலைமைச்சால இப்படிதான் வைங்க, அப்ப எனக்கு பல மாதிரி சிந்தனை வரும். கணக்கன் இருந்தோம், இதுக்கு நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோ, அதான் நம்ம சோதிக்கிறானோ, திரும்ப வருமா வந்துச்சுங்களா, பணக்காரன் வந்த ஒருத்தனுக்கு வருமா வந்தா யோசிச்சு பார்ப்பான். என்ன யோசிப்பான், நம்மளை சோதிக்கிறதுக்காக நம்மளை தப்பு பண்ணி தண்டிக்கிறதுக்கு எல்லாம் தந்திருக்கிறானோ நினைக்குவானா இல்லையா. ஆரோக்கியமா இருந்தவனுக்கு நோய் வந்தா அப்படி நினைக்குவான், வசதியா இருந்தவனுக்கு வருமா வந்தா அப்படி நினைக்குவான். இது மாதிரியான ஒரு கருத்து கொடுத்தால்தான் அவர் உடனே உணர்ந்து திரும்பினார் என்ற ஒரு விஷயம் வரும். அதனால அது என்ன கருத்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டால், முண்டத்தை எல்லாம் கொண்டு போடல உடல் அவருடைய சிம்மத்துல அவரே ஒரு உடலாக போட்டுவிட்டோம். அதாவது உணர்வற்றவராக, நோயாளியாக, பலவீனமானவராக அவர் ஆக்கிவிட்டோம். இதை நீங்க இந்த 38வது அத்தியாயத்துல 34வது வசனத்தை எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா மொழிபெயர்ப்பையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்படித்தான் போட்டிருப்பாங்க, அவருடைய சிம்மாசனத்தில் ஒரு முண்டத்தை எரிந்தோம்னு போட்டிருப்பாங்க. அப்ப உலகில் பத்தன்னா சுலைமானை நாம் சோதித்து பார்த்தோம். அல்கைனா அலா குர்சிஹி ஜஸதன், அவருடைய சிம்மாசனத்தின் மீது அவரை ஒரு உடலாக, அதாவது பலவீனமான நிலையில அவரை தூக்கி போட்டோம். சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருந்தாரு, பழையபடி அந்த இது இல்ல, கெத்து இல்லாம போச்சவர்கள், அந்த மாதிரி அவர் ஆக்கிட்டோம். சும்மா ஆனால் பிறகு திரும்பி விட்டு கால ரப்பியகத்திலே
இறைவா என்னை மன்னித்து விடுவாயாக அப்படின்னு சொன்னாரு பார்க்கிறோம். இது போக அவர் செய்த பாவம் என்னவா இருக்கும் என்று ஊகிக்கிறதா இருந்தா வேற வேற கதைகளை சொல்வதை விட இதுக்கு முந்தைய வசனங்கள்ல 38வது அத்தியாயத்துல 31, 32 ஆகிய வசனங்கள்ல பாத்தீங்க என்று சொன்னா அவர் ஒரு தப்பு பண்ணது அதிலே வருது. அந்த தப்பை தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லாத ஒரு தப்பை கற்பனை பண்ணுவதை விட சுலைமான் நபி செஞ்ச தப்பு என்னங்கிறது வருது என்று கேட்டா அவர்கிட்ட வந்து ஒரு விசேஷமான போர் குதிரைகள்லாம் இருந்துச்சு. நல்ல பயிற்றுவிக்கப்பட்ட தரமான போர் குதிரைகள் இருந்தது. அந்த போர் குதிரைகளை பார்த்து அப்படியே அவருடைய மெய் மறந்து இருந்ததுல சூரியன் மறைகிற வரைக்கும் தொழுது விட்டுட்டார். அப்படி வரவில்லை. அவரை நான் வந்து இந்த பொருளை விரும்பி நான் வந்து தப்பு பண்ணிட்டேனே அப்படி சொன்னார். முந்தின வசனத்தில் வருது. அப்ப அதுதான் பாவம் என்று எடுத்துக்கொள்ளணும். வேற இது மனுஷனுக்கு ஏற்படக்கூடியது. ஒரு விஷயத்தில் அப்படி ஈடுபடக்கூடிய நேரத்தில் ஒரு லைஃப் விடும் பொழுது சிலதை மறந்துடும். ஒரு விஷயம் லைஃப் இது வந்து நபிமார்களுக்கு ஏற்படலாம், எனக்கு ஏற்படலாம், உங்களுக்கு ஏற்படலாம். ஒன்று நம்ம லைஃப் விட்டோம்னு சொன்னா சில கடமைகளை நம்ம மறந்துடுவோம். சாப்பிட கூட மறந்துடுவோம். தொழில கூட ஒண்ணுல லைஃப் வந்துருச்சுன்னா ஒண்ணுல ரொம்ப கூடுதலான ஈடுபாடாக நம்ம இறங்கிட்டோம்னு சொன்னா இப்படியான ஒரு தவறுகள் வந்து எல்லா மனிதனுக்கும் ஏற்படும். அதுல வர என்ன வருதுன்னு கேட்டா இது உள்ள அலைஹி பில் அஷியி சாஃபினாத்தில் ஜியாத் தரமான குதிரைகள் எல்லாம் அவருக்கு முன்னாடி எடுத்துக்கொண்டு வந்து காட்டப்பட்டது. முன்னாடி வந்து நிப்பாட்டப்படுது. அணி எடுத்து காட்டுறாங்க. அல்லாஹ் போய் வந்திருக்கான், நமக்கு என்ன அழகான குதிரைகள் யார்ட்டையும் இல்லையே அப்படின்னு அவர் பெரிய ஒரு சந்தோஷம் வருது. அப்ப அவரே சொல்றாரு, இன்னி அஹ்பப்து ஹுப்பல் கைரி அன் விக்ரி ரப்பி, என் இறைவனை நினைவு கூறுவதை விட்டும் இதை நான் நின்று விட்டேனே. அப்ப நினைவு கூற மறந்துட்டான்னு அர்த்தம். இதுல ஆசைப்பட்டு என் இறைவனை வந்து நினைவு கூற மறந்து விட்டேன். ஹத்தா தவாரத்து பில் ஹிஜாப், அது சூரியன் வந்து மறைகிற வரைக்கும், சூரியன் மறைகிற வரைக்கும் நான் வந்து அந்த இறைவனை நினைவு கூறாம இருந்துட்டேனே. அப்ப சூரியன் மறைகிற வரைக்கும் அவங்களுக்கு ஏதோ தொழுகை கடமையா இருந்திருக்கும். ஒரு ஆசிரியரோ அவங்களுக்கு ஏதோ டயத்துல இருக்கும். சூரியன் மறைகிறதுக்குள்ள செய்ய வேண்டிய ஒரு வேலையை செய்ய தவறிட்டார் அப்படிங்கிறத சொல்லித்தான் அதுக்கப்புறம் அவரை சோதிச்சோன்னு எல்லாம் சொல்றான். அப்ப நம்ம அவர் செஞ்ச தப்பு என்னன்னா இதுதான். நம்ம ஓட்டுக்கிட்ட மோதிரத்தில் மாய மோதிரம் வச்சிருந்தாரு, அதுக்குள்ள கட்டுப்படுத்தி வச்சிருந்தாரு, அது சிம்மாசனத்துக்கு அடியில் போச்சு வச்சிருந்தாரு. இப்படி என்னென்ன மாதிரி எல்லாம் அது கதைகளை அவர் கொண்டாடிட்டு கழட்டி கொடுத்துட்டு போனாரு. அது செய்தான் வந்து வாங்கிட்டு போன பெரிய கதைகள் இருக்கவில்லை, எல்லாமே பொய். அப்படிலாம் கிடையாது. இது வந்து அந்த இறைவன் கொடுத்த அந்த அருள்ல ரொம்ப சந்தோஷப்பட்டு இறைவனை மறந்துட்டார். அப்படின்னு அதுல 38வது அத்தியாயத்துல 31, 32, 33 சொல்லிவிட்டு தான் அவரை சோதித்தோடு 34வது வசனத்தில் சொல்லப்படுது. அப்ப என்ன சோதனை என்பது நமக்கு அந்த வசனங்கள்ல இருந்த விளங்கும் போது நம்ம கதையை நோக்கி போக தேவையில்லை. இது ஒரு மேட்ரு. அடுத்த மேட்ரு என்னன்னு கேட்டா சுலைமான் நபியுடைய கடைசி மரணத்தை பத்தின மேட்ரு. அது என்ன மரணம்னா அவருடைய மரணத்தில் ஒரு விசேஷம் இருக்கிறது. என்ன விசேஷம் என்று சொன்னால் அவர் வந்து நிக்கிற நிலையில மூத்தா போயிருக்காரு. அப்படி யாருமே எந்த நபியும் ஒரு மூத்தா போனது கிடையாது. எந்த இறை தூதரும் வந்து ஒரு படுக்கையில கிடந்து அது மாதிரியான ஒரு நிலையில எல்லாம் மூத்தா போவாங்க. எல்லாரும் நம்மளே நின்றுட்டு மூத்தா போவாங்க. யாராவது இல்ல ஒரு மயக்கம் வந்து படுத்துருவோம். அப்படிதான் அப்புறமேல படுக்கை நிலையிலன்னா மரணித்து போவோம் வைங்களா. அப்ப இவர் எப்படி மூத்தா போயிருக்கார் சுலைமான் நபின்னு கேட்டா அவர் நிக்கிற நிலையிலேயே அவர் மரணித்து விட்டார் அப்படிங்கிறத குர்ஆன் சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னு கேட்டா 34வது அத்தியாயத்துல 14வது வசனத்துல நீங்க பார்க்கலாம். எப்படி வருதுன்னு கேட்டா ஃபலம்மா கலைனா அலைஹில் மௌத், சுலைமான் நபிக்கு நாம் மரணத்தை விதியாக்கிய பொழுது அவருக்குரிய மௌத் நேரம் வந்த பொழுது மா தல்லகும் அலா மௌத்திகி, அவர் மரணித்ததை சொல்லித் தரவில்லை அவர்களுக்கு, ஜின்கள் சைத்தான்களுக்கு சொல்லித் தரவில்லை. இல்லா தாபத்துல் அருளி, கரையான் இருக்குல்ல, தாபத்துல் கரையானுக்கு ஒரு பேரு. அப்ப கரையான்களை தவிர வேறு எதுவும் அவர் மரணித்ததை வந்து சொல்லித் தரவில்லை. எப்படி கரையான் சொல்லித் தருவது கேட்டா தாக்குழு மின்சாத்தகு, அவருடைய கைத்தடியை சாப்பிடுவதன் மூலம், அவருடைய கைத்தடியை சாப்பிடுவதன் மூலம் கரையான்கள் தான் அவர் செத்து போனதை சொல்லுது. பலம்மா ஹர்ர, அவர் கீழே விழுந்த உடனே தபையனத்தில் ஜின்கள் விளங்கி கொண்டு விட்டன, ஆளு போயிட்டாருன்னு சொல்லி. இப்ப என்ன விளங்குதுன்னு கேட்டா சுலைமான் நபி இந்த ஜின்கள்கிட்ட வேலை வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஜின்னு சைத்தான்கள்கிட்ட கைத்தடியை ஊண்டி நின்று கொண்டு வேலை வாங்கிட்டு இருக்கிறாங்க. கைத்தடியை ஊன்றி நின்று கொண்டு வேலை வாங்கும் பொழுது அப்படி வேலை வாங்குற மாதிரியே ஆள் மூத்தாயிட்டார். ஆனா வேலை நின்று இருக்கு, ஜின்களுக்கு தெரியல. நிக்கிறா பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படி நினைத்து கொண்டு ஜின்கள் வந்து சுலைமான் நபி பார்த்துக்கிட்டு இருக்கிறார் நினைத்து கொண்டு அந்த வேலை முடிகிற வரைக்கும் அல்லாஹ் வந்து அப்படி நிப்பாட்டி வைக்கிறான். அப்ப வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு
கரையான் கொஞ்சம் கொஞ்சமா அரிக்கும் இல்லையா, கைத்தடியை அரிச்ச உடனே. ஏன்னா மனிதன் ரெண்டு காலில் நிக்க முடியாது, எதுவுமே ரெண்டு காலில் நிக்க முடியாது. செங்குத்தாக நிக்க முடியாது, ஊண்டி வச்சாலும் நிக்க முடியும். ஒரே ஆளுநர் நம்ம உணர்ந்துருவோம். நாம நிற்பதற்கு பேலன்ஸ் காரணத்தினால நிக்கிறோம். நம்ம உயிர் எல்லாத்தையும் நிக்க முடியாது. நம்ம ஒவ்வொரு வினாடி என்ன செய்யறோம், இங்கிட்டு சாயிரம் அங்கிட்டு சாயிரம் இங்கிட்டு சாயிரம். ஆனால் சாயும் போது அந்த பேலன்ஸ் பண்றதுக்கு எல்லாம் ஒரு ரசமட்ட மாதிரி எல்லாம் காதுல வச்சுக்கிறதுனால சுவாரிசியில் நின்றுகிட்டு இருக்கிறோம். அதனாலவே பிறந்த குழந்தை நிக்க முடியல. அது ட்ரைனிங் விட்டா நிக்க முடியுது. பிறந்த ஆட்டுப்படி நிற்கும், பிறந்த கண்டுபடி நிற்கும். அதெல்லாம் 4 கால் நிக்கிறதுனால பேலன்ஸ்ல நிக்கிறது இல்லை, அதுவே நின்றோம். மனிதன் பேலன்ஸ் கொண்டு தான் நிக்கிறான். நம்ம எப்படி சைக்கிள் ஓட்டுறது என்பது ஆரம்பத்தில் உள்ள கஷ்டப்பட்டிருப்போம், இப்ப நம்ம கையை விட்டுருப்போம். ஆனா உண்மையில பேலன்ஸ் எல்லாம் ஓடுது. நம்ம அறியாம உடம்பு அப்படி கரெக்டா பேலன்ஸ் பண்ணிக்கிறது. கையை விட்டுட்டு போவோம், ஒரு கையில ஓட்டிட்டு போவோம், ஒரு லண்டு பண்ணிக்கலாம் போவோம், லோடு அடிப்போம், லக்கேஜ் ஓட்டுவோம். அதெல்லாம் எதுல ஓடுதுங்க? பேலன்ஸ்ல ஓடுது. ஆட்டோலாம் பேலன்ஸ்ல ஓடல. 3 வீலர்லாம் என்ன செய்யும், 3 வீல் இருக்கும்போது நின்றுக்கும், அடிச்ச இடத்துல நிற்கும். 2 வீல் உள்ளது பிறண்டும். அப்ப மனிதன் அவன் 2 காலில் நிக்க முடியாது. அதுக்கு எல்லாம் என்ன பண்ணிட்டான்னா கைத்தடி வச்சதுனால 3 காலா வச்சுப்பார். ஒரு கைத்தடி இருந்துச்சுன்னா அப்ப நிக்கலாம். முக்காலி நிக்கும்ல, 2 காலின்னு செய்யறானா, 4 கால் வச்சிருப்பான், 3 கால் வச்சிருப்பான். ஸ்டூல் செய்யறாங்க, அதுக்கு எத்தனை கால் இருக்கு? 4 கால் இருக்கு, இல்லைன்னா 3 கால் இருக்கு. 2 கால் இருக்குமா? 2 கால் இருந்தா அது 4 கால் எடுத்து அரைக்கிற மாதிரி இருக்கும். அகலமா விட்டு அதே 2 கால் இருக்கு. அப்படிதான் செய்யலாம். 2 கால் 1 கால கூட செய்யலாம், அப்படி வைக்கலாம் வைங்களேன். அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில சுலைமான் நபி நின்றுகிட்டு தான் இறந்து போயிருக்காங்க. விலகின உடனே கரையான் அரிச்சுக்கிட்டே வருதா, அது கரையான் ஒரு அளவுக்கு அரிக்கிற வரைக்கும் அப்படி நின்றுச்சு. உள்ள அப்படி குறைஞ்சிக்கிட்டே வரும். கரையான் அரிச்சுக்கிட்டே வருமா, பேலன்ஸ்ல வீக்கா பண்ணோன்னு பொத்துன்னு கீழே விழுந்தார். சுலைமான் நபி நின்றுட்டாங்க. இப்படியோ அப்படியோ முன்னாடியோ பின்னாடியோ ஒரு பக்கத்துல சைட்லயோ எந்த மாதிரி நம்ம கற்பனை முடியும். விழுந்தாருன்னா அவ்வளவுதான், விழுந்தாரு அவ்வளவுதான். இப்படி விழுந்தாருன்னு விழுந்துட்டார். விழுந்த உடனே தான் ஜின்களுக்கு தெரியுது, ஆகா நமக்கு இந்த மறைவான விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா இந்த மூத்தா போனது தெரிஞ்சுட்டு அப்போ எடுத்துருக்கலாம, தேவையில்லாம அதாப்புல கிளம்பிட்டு இருக்கிறோம். இவருக்கு பயந்து இவருக்கு தான் நல்லா கஷ்டப்படுத்தி கொடுத்துருக்கேன், இவருக்கு சுலைமான் பார்த்துட்டு இருக்கிறாருன்னு சொல்லி பயந்து கொண்டு பெரிய வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சிருச்சு. செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அல்ல அவர் நிப்பாட்டி வைக்கிறான். அது கரெக்டா அந்த கரையை அடிச்சு முடியும், வேலை முடியும் கரெக்டா. அப்ப அது சொன்னது அல்ல சொல்லி காட்டுறான். எப்படின்னு கேட்டா, லம்மா கலைனா அலைகள் அவருக்கு மரணத்தை நாம் ஏற்படுத்திய பொழுது, சுலைமான் நபிக்கு மரணத்தை ஏற்படுத்திய பொழுது, மா தல்லகும் அலா மோத்துகி இல்லா தாபத்தில் அவருடைய மரண செய்தி மரணித்ததை கரையான் தான் அவர்களுக்கு சொல்லி தந்தது. எப்படி சொல்லி தந்ததுன்னா வாயினளவு சொல்லிக் கொடுக்கல, அது சுலைமான் நபிட்டு தான் அந்த ஆற்றல் எல்லாம் கொடுத்துருந்தான். எப்படி சொல்லி தந்தது என்றால் தாக்குள் மின்சாக்கவும் அவருடைய கைத்தடியை சாப்பிடுவதன் மூலம், அரிப்பதன் மூலம், சாப்பிடுறா அரிக்கிறது. இப்ப கரையான் கைத்தடியை அரிப்பதன் மூலமாக அவர் மரணித்ததை சொல்லிக் கொடுத்தது. பலம்மா ஹர்ர அவர் கீழே விழுந்த பொழுது தபையனத்தில் ஜின்னும் ஜின்கள் விளங்கி கொண்டன அல்லவ காணும் ஏழமோனல் கைத மறைவான விஷயங்கள் நமக்கு தெரிந்திருந்தால் மாலபிசுக்குள்ள அதாபில் முகீன் இவ்வளவு பெரிய அதாபுல ஒரு வேதனைகளை மாட்டிக்க வேண்டியது இல்லையே, அன்னைக்கு தப்பிச்சு எடுத்திருக்கோமே, இவ்வளவு கடுமையான வேலை செஞ்சுட்டு இருந்துட்டோம் என்றால் மொத்த பரவோட தெரியாம போச்சு. அப்ப ஜின்களுக்கு ஆட்கள் எல்லாம் அல்ல கூட கொடுத்திருக்கான்னு தவிர மறைவானது அறியறத கொடுக்கல. மறைவானது என்ன, முன்னாடி நிக்கிற ஒருத்தர் மௌத்தா போய்க்காத அவசரம் கூட தெரிய முடியல. பக்கத்துல நிக்கிறாரு, சவுத்துக்கு பின்னாடி நிக்கிறாரு, கண்ணுக்கு முன்னாடி தெரியற மாதிரி நிக்கிறாரு. அவர் உயிர் இருக்குதா, அந்த உடலுக்கு உயிர் இல்லையாங்கிறத கூட ஜின்களுக்கு அறிந்து கொள்ள முடியவில்லை. அதே நேரத்தில் வேற வேற விஷயங்களுக்கு ஆற்றலா இருக்கு, நாங்க உயிர் நாங்க வந்துருது. அந்த மாதிரி ஆற்றல் எல்லாம் கொடுத்தானு தவிர மறைந்திருக்கக்கூடியது அறியக்கூடிய ஆற்றல் எல்லாம் கொடுத்தானு கேட்டா ஜின்களுக்கு கொடுக்கவில்லை என்று ஜின்களை வாக்குமூலம் தந்ததாக அல்லாஹ் திருமறை குர்ஆன் 34வது அத்தியாயத்துல 14வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். இது ஒரு சுலைமான் நபியுடைய ஒரு செய்தியில உள்ள விஷயம். இன்னொன்று என்னன்னு கேட்டா, நபிமார்களுடைய உடல் ஒரு கரையான் அரிக்கிறது என்பது ஒரு கைத்தடி அரிச்சு அதை புரட்டி விடுறது என்பது 10 நிமிஷம் நடக்காது. அவர் என்றால் அது மாதிரி எல்லாம் ஆகும். ஒரு மனிதன் கைத்தடியா வச்சுக்கிறது, முருங்கை மரத்தை கைத்தடியா வச்சிருப்பான். ஒரு மனிதன் கைத்தடியா வச்சுக்கிறது கொண்டு ஸ்ட்ராங்கான கம்புகள் தான் வச்சிருப்பாங்க, அதான் நம்மளை தாங்கி பிடிக்கும். அப்ப அந்த மாதிரி வைத்தான ஒரு மரத்தை அது குறைஞ்சி சாப்பிடுறது ஒரு அளவுக்கு குறைக்குதுன்னு சொன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாள், அது 2 நாளாவது ஆயிருக்கணுமா இல்லையா? அது வரைக்கும் அந்த பாடி நிற்க கெட்டு நாய் போகாம இறை தூதர்களுடைய அந்த உடல்கள் மற்ற உடல்களை போல நாற்றம் இருக்காது, அழுகி போகாது அப்படிங்கிறது குர்ஆன்ல இருந்து நம்ம சொல்லலாம். இல்லைன்னா அவரு கைத்தறி வச்சு கண்டுபிடிக்க வேண்டியதில்லை, நாட்டுல கண்டுபிடிச்சிருவோங்க. அந்த மாதிரி ஏதாவது இருந்தா ஒரு மனிதனுடைய பாடி 4 மணி நேரத்துக்கு ஆச்சுன்னா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இறந்து 4 மணி நேரம் ஆனவுடனே என்ன செய்யும், அது பாட்டுக்கு பல மாதிரியான உடல்ல இருந்து வரக்கூடிய ஸ்மெல் ஒரு பக்கம்,
உள்ள கழிவுகள் கண்ட்ரோல் இழந்துடுறாங்கல்ல, உயிரை கட்டுப்படுத்தி வச்சிருக்குது. அந்த மூளையில கண்ட்ரோல் போனவொடனே அது வாட்டுக்கு கழிவுகள் வேற வெளியேறுமா, அதுல வரக்கூடிய ஒரு நாற்றம் எல்லாம் வந்து போயிட்டாருன்னு காட்டு கொடுத்துரும். அதனால 4 மணிக்கு இறந்தவன் பத்தி கொடுத்து சந்தன தாட்டி அத்தனை தொழில்னு சொல்றதுலாம் காரணம் என்ன, வர்றவங்களுக்கு அந்த ஸ்மெல் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப சுலைமான் நபி அவர்களுக்கு அப்படி யாரும் தெளிக்கவும் இல்லை, உயிரோடு நிற்கிறார் நினைச்சுக்கிட்டு வேலை நடக்குதுன்னு சொன்னா, இறை தூதர்களுடைய உடல்களை வந்து மண் சாப்பிடாது என்று சொல்றாங்க. அதெல்லாம் வந்து இறை தூதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு கிஃப்ட். ஹதீஸ்ல இருக்கிற மாதிரி குர்ஆன்ல இருந்து நம்ம ப்ரூவ் பண்ணலாம். குர்ஆன்ல இருந்து இந்த பாரு நின்றுக்காரு உடல் இருக்குது, விழுந்தவனா தெரியுது, வாடகை வச்சு தெரியல. அப்ப அந்த மாதிரியான ஒரு கருத்தும் அதில் நம்மளா ஊகிச்சு எடுக்க முடியும். அது சுலைமான் நபிக்கு உள்ள பிரத்யேகம் சொல்லிக்கிறோம். எல்லா நபிக்கும் இல்லைன்றா கூட சுலைமான் நபிக்கு பிரத்யேகமா அல்லாஹ் வந்து அப்படி ஒண்ணு கொடுத்திருந்தான் என்ற அளவுக்காவது இதிலிருந்து நம்ம கருத்து எடுக்க முடியும். இது ஒரு மேட்ரு, சுலைமான் நபி மேட்ரு. கடைசியாக சுலைமான் நபியை பற்றி ஒரு தவறான ஒரு செய்தி, ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி தான். ஆனா ஆதாரப்பூர்வமான சில நூல்களிலும் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால அதை பத்தி கொஞ்சம் விவரமா தெரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு. என்ன விவரம் கேட்டா, சுலைமான் நபி என்ன செஞ்சாங்களாம், அவங்களுக்கு வந்து 70 மனைவி இருந்துச்சான். சுலைமான் நபி எத்தனை மனைவி? 70 மனைவி. அவர் சொன்னாரா சுலைமான் நபி, நான் வந்து 70 ஒரு இரவுல 70 மனைவியரோடும் நான் வந்து போய் என்ன செய்வேன், குடும்பம் நடத்துவேன். ஒரு ராத்திரில 70 மனைவியத்தை நான் வந்து குடும்பம் நடத்துவேன். 70 மனைவியரும் அல்லாஹ்வுடைய பாதையில போரிடக்கூடிய ஒரு போர் வீரர்களை பெற்றெடுப்பார்கள். அவர் சொன்னாராம், அல்லாஹ் மேல ஆணையாக நான் வந்து மனைவியர்கிட்ட வந்து நான் 70 பேர்த்தையும் ஒரே இரவுல நான் வந்து தாம்பத்தியம் நடத்துவேன். 70 பேருமே அல்லாஹ்வுடைய பாதையில வந்து போரிடக்கூடிய போராளிகளை பெற்றெடுப்பார்கள் அப்படின்னு சுலைமான் நபி சொன்னாங்களாம். அப்ப அவருக்கு பக்கத்துல இருந்து ஒரு தோழர் சுட்டி காட்டினாரா, இப்படி சொல்லக்கூடாதுன்னு, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடுனா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்ற உடனே அது சொல்ல மாட்டேன்ட்டார் அவரு. சுலைமான் நபி ஆளும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாராம். இதனால என்ன ஆச்சுன்னா, ஒரு மனைவியுமே வந்து கற்பம் தெரிவிக்கலாம். ஒரே ஒரு மனைவி மட்டும் என்ன செஞ்சுன்னு சொன்னா, அரப்புள்ள, அதாவது முழுமையாக ஒரு குழந்தைய குறை பிரசவம் இருக்குல்ல, அந்த குறை பிரசவமான ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி யார் அறிவிக்கிறார்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற அந்த செய்தி புகாரியில, முஸ்னத் அஹ்மதுல, இன்னும் ஏராளமான முஸ்லிம்ல பல நூல்கள்ல இடம் பெற்றிருக்கிறது. இதுல வந்து நம்ம பல விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டும். என்ன கவனிக்க வேண்டும் கேட்டா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த அறிவிப்புகள்ல எண்ணிக்கை இருக்க 70 மனைவின்னு சொன்னீங்க இல்லையா, 70 மனைவியில எல்லா அறிவிப்புலையும் வரல. ஒரு புகாரியில எடுத்துட்டு பார்த்தா கூட ஒவ்வொரு அறிவிப்புல ஒவ்வொரு நம்பர் வரும். எப்படி நம்பர் வரும் கேட்டா, புகாரியில 3424 இப்ப நான் சொன்னபடி 70 மனைவி அவருக்கு இருந்தாங்க என்று வருது. இந்த மாதிரி இதே நேரத்தில் வந்து 5242 புகாரியில 5242 என்ன வரும் கேட்டா, இல்ல அச்சு பண்ண லைலத்தை நேற்றையும் ராத்தி 3 மனைவிட்டு நான் வந்து ஒரு இரவு நான் வந்து சம்பவம் பண்ண போறேன் அப்படின்னு சுலைமான் நபி சொன்னார் என்று அந்த 70 இதுல வந்து நேற்று இம்ராத்தின் 100 என்று சொல்லி வருது 5242 புகாரியில. அதே புகாரியில 6000 அதே அபூ ஹுரைரா தான் இருக்கிறார். அதே அபூ ஹுரைரா தான் சொல்றாரு, இதே அபூ ஹுரைரா தான் சொல்றாரு. அதே புகாரியில 6639 ஹதீஸ் எடுத்துக்கிட்டீங்க என்று சொன்னா, அலா 90 இம்ராத்தின் அச்சு பண்ண லைலத்தை அலா 90 இம்ராத்தின் 90 மனைவிட்ட 70 100 90 ஒரு 70 ஒரு அறிவிப்புல 100. இப்ப இந்த அறிவிப்புல 6639 ஹதீஸ்ல வந்து புகாரில எடுத்து பார்க்கலாம். அந்த நம்பர்களை நீங்க ஆய்வு பண்ணி பார்க்கணும். அதுல வந்து 90 என்று சொல்லி வருது, 3 ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன வருதுன்னு கேட்டா, 90 புகாரியில 7469 60 7460 இதே மாதிரி ஒரே சம்பவம், ஒரே விஷயம், ஒரே அறிவிப்பாளர், ஆனா 60 70 90 100 4 நம்பர் வருது. அப்போ வந்து இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முரணா பேசுவாங்களா? ஒரு நேரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தார்களே, ஆனால் ஃபர்ஸ்ட் 100 முதல்ல சாத்தியமா பல கேள்விகள் வரும். நான் முதல்ல இந்த அறிவிப்புகள்ல வர முரண்பாடு ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். அது ஒரு காரணம் மட்டும் இல்ல, இது ஒரு ஃபர்ஸ்ட் காரணம். நிறைய காரணங்கள் இதை வந்து ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்பதற்கு வேற நிறைய காரணங்கள் இருக்கிறது.
முதல் காரணம் என்னன்னு கேட்டா, ஒண்ணுல 60, ஒண்ணுல 70, ஒண்ணுல 90, ஒண்ணுல 100. 4 அறிவிப்பு, 4 நம்பர் குறிச்சுக்கிறீங்க. 3424, 5242, 6639, 7469 எல்லாமே புகாரியில ஒரு நூல்ல ஒரு அறிவிப்பாளரை கொண்டு ஒரு செய்தியை, ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது ஒரு ஆளை பத்தி சொல்ற ஒரு விஷயத்தெல்லாம் வருது. அல்லாஹ்வுடைய தூதர் முரண்பட மாட்டாரு. அதனால இதுல என்னமோ ராங் இருக்குங்கிறது முரண்பட்டா நம்ம எல்லாத்தையும் விட்டுணும்ல. எதுல ஒரு முரண்பாடு வருகிறதோ அப்ப அந்த முரண்பாடு அன்னைக்கு தனியா வச்சிட வேண்டியதான். முரண்பட்ட 2 செய்திகள் உண்மையா இருக்க முடியாது. ஒன்றுல எது உண்மை, 4ல எது உண்மை தெரிகிற வரைக்கும் 4-5 உரங்கத்தை வைக்கணுமே தவிர ஒன்னு ஏறிட்டு 3 நிராகரிக்கிற மாதிரி வரவே முதல்ல நிராகரிச்சுட்டு போயிடலாம். இது ஃபர்ஸ்ட் மேட்ரு. இரண்டாவது மேட்ரு என்னன்னு கேட்டா, ஒரு இறையில் எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் சரி, ஒரு இப்படி எழுந்துச்சுன்னு வச்சுக்குவோம், 90 100 தான், அது குறைஞ்ச 60 வச்சுக்குவோம். 60 மனைவியோட போய் நான் சம்பவம் பண்ணுவேன் என்று ஒருவர் சொல்றாருன்னு சொன்னா, அது மாதிரியான ஒரு ஆற்றல் உலகத்துல அப்படி மனிதர்கள் கிடையாது. 60 தடவை அது மாதிரி ஒரு இரவுல நான் குடும்பத்தில் ஈடுபடுவேன்னு சொல்லக்கூடிய ஆற்றல் எந்த ஒரு மனிதனுக்கும் என்ன செய்யப்பட்டதில்லை, கொடுக்கப்பட்டது இல்லை. இருக்குன்னு வச்சுக்கிட்டாலும் ஒரு டைம் எப்படி இருக்குங்கிறேன். ஒரு டைம் வேணுமா இல்லையா? ஒரு இரவுல எவ்வளவு நேரம், ஒரு 8 ஹவர் இருக்கும். இந்த 8 ஹவருக்குள்ள அது எப்படி 60 மாதிரி தனித்தனியா தான் இருப்பாங்க மனைவின்னு இருந்தா முதல்ல அவ்வளவுதான் ஒரு விருந்தான்னு பார்க்கணும். இதெல்லாம் யாரோ ஒரு அந்த இஸ்ராயலியாத்து மங்கள் இட்டுக்கட்டின செய்திகளை நம்மளை அறியாம ஹதீஸ் நுழைஞ்சிருக்கிறது. அவருக்குன்னு சொல்லியிருக்கல குறைந்த எண்ணிக்கையில் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு செய்திகளை உள்ளது. அதனால இது 60, 70, 90, 100 இதெல்லாம் சாத்தியமே இல்லை. ரெண்டாவது பாயிண்ட், டைம் ஃபர்ஸ்ட் கிடையாது. அதை விட இறை தூதர்கள் இந்த வார்த்தையை சொல்ல இயலுமா? நாம் மனைவிட்ட போவேன்னு சொல்லலாமே தவிர அவன் புள்ள பெறுவா, ஒவ்வொருத்தையும் ஆம்பளை புள்ள பெறுவா, அதுவும் அல்லாஹ்வுடைய பாதையில போரிடக்கூடியவர்களை பெறுவான்னு சொல்ல இயலுமா? யாருக்காவது அல்லாஹ் என்ன பிள்ளையை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறானா? சொல்ல முடியும். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 5 விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம். ஹம்சுன் லா யஅலமுஹுன்ன இல்லல்லாஹ். 5 காரியங்களை அல்லாஹ்வை தவிர யாருமே அறிய முடியாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டு, அது கூட நான் என்னத்தை சொல்றது அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதிக்கிறேன்ட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டு என்ன செஞ்சாங்கன்னா, இதை நானே சொல்லல, அல்லாஹ்வே இதை சொல்றான் என்று என்ன செஞ்சாங்க, ஒரு வசனத்தை ஓதி காட்டினாங்க. இன்னல்லாஹ இன்தஹு இல்மு ஸாஅ வ யுனஸிலுல் கைஸ வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம் வமா தத்ரி நஃப்ஸுன் மா லா தக்ஸிபு கதா வமா தத்ரி நஃப்ஸுன் பிஅய்யி அர்லின் தமூத். 5 விஷயம். என்ன 5 விஷயம்? யுக முடிவு நாள், கியாமத் நாள் எப்ப வரும் என்று அவனுக்கு தான் தெரியும். இன்னைக்கு உலகம் ஆளது யாருக்கும் தெரியாது. எந்த நபிக்கும் மலக்குக்கும் ஒருத்தருமே தெரியாது. அவன் ஒருத்தன் தனக்குள்ள வசிக்கிட்டு இருக்கான். அவன் ஆர்டர் கொண்டு அழிஞ்சிருப்பே தவிர எப்போது உலகம் அழியும் என்ற விஷயம் அல்லாஹ்வுக்கு மட்டும். இன்னல்லாஹ இன்தஹு இல்மு ஸாஅத்தின கியாமத் நாள், கியாமத் நாளை பற்றிய ஒரு ஞானம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே உள்ளது. ஒரு பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட் என்ன? ஒரு நஸ்லுல் கைஸ், மழை இறக்குறது அவனுக்கு மட்டும் தெரியும். மழை வருமா வராதா என்பது யாருக்கு மட்டும் தெரியும்? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர எந்த மனிதனாலையும் மழையை அளவிட்டு சொல்ல இயலாது. எப்படி வானிலை அறிக்கையில கூட சொல்லுவாங்க, அவங்க சொல்வதில் இருந்து என்ன செய்வாங்க என்று கேட்டா, நாங்க சொல்றது பொய்யான்றத ப்ரூவ் பண்ற மாதிரி வாசகத்தை போடுவாங்க. எப்படி போடுவாங்க? ஒரு சின்ன ஏரியாவை சொல்லிதான் மழை பெய்யுறதுக்கு பேசணும். தமிழ்நாட்டிலே வானிலை அறிக்கை சொல்லுவாங்க. தமிழகத்தில், தமிழ்நாடு என்ன இவ்வளவு பெரிய நிலப்பரப்பு, 7 கோடி மக்கள் வாழக்கூடிய ஒரு பெரிய நிலப்பரப்பை காட்டி தமிழகத்துல, சரி தமிழகத்துல எங்க மழை பெய்யும்? ஆங்காங்க. எங்கப்பா? ஆங்காங்க. இன்னொன்னு ஏனம் சொல்லலாம். அங்க இவ்வளவு பெரிய நிலப்பரப்புல எங்க இடத்துல மழை பெய்யாதா? அங்கும் இங்குமாக, ஆங்காங்கே இடம்பெறுது, அங்கும் இங்குமாக. சரி அங்கும் இங்குமாக மழை பெய்யுமா பெய்யாதா? எப்படி பெய்யும்? பெரிய மழை சின்ன மழையா? லேசானது முதல் இருக்குது, லேசானது முதல் மிதமானது வரை. என்ன அர்த்தம்? லேசாவும் இருக்கலாம், மிதமாவும் இருக்கலாம். சரி பெய்யும் கண்டிப்பா தமிழ்நாட்டில் பெய்யுமா? பெய்யக்கூடும். பெய்யுது நம்ம சொல்ல மாட்டா. இவ்வளவு பெரிய ஏரியாவை காட்டி சொல்லும் போது கூட இவ்வளவு பெரிய ஏரியாவில் மழை பெய்யும் சொல்லுவானா? சொல்ல முடியாது. சென்னையில இத்தனாம் தேதி இவ்வளவு மில்லிமீட்டர் பெய்யும் சொல்லுங்களா? எந்த ஒரு உலகத்தையே கட்டி ஆகுன்னு சொல்லக்கூடிய இவனுக்கு சொல்ல முடியுமா? அமெரிக்காவுக்கு சொல்ல முடியுமா? சாட்டிலைட்ல நாங்க உலகத்தை கண்காணிச்சுட்டு எருமமா இருந்தாலும் பாத்துருவோம். அவனுக்கு சொல்லி பார்ப்போம், சொல்ல முடியாது. எனக்குதா? அதனால மழையை அவன் தான் தீர்மானிப்பான். வருவதுன்னு சொல்லுவாங்க. சில நேரத்தில் மழை பெய்யுற அன்னைக்கு பிச்சு அட்டிக்கு வெயில், கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். குளிச்சுக்கிட்டு இருக்கு வெயில்.
அந்த மாதிரி எல்லாம் மீனவர்களுக்கான எச்சரிக்கைன்னா அது நடக்காது. இதெல்லாம் மனுஷனும் கண்டுபிடிக்கிறாரு. மேகத்தை பார்த்துட்டு நம்ம கண்ணால பார்த்துட்டு சொல்றது என்ன செய்யறான், அவன் கருவியால பார்க்கறான். அந்த மேகத்தை பார்த்து என்ன செய்யறான், அந்த சேட்டலைட் படத்தின் மூலமாக அனைவரும் அந்த மேகம் அப்படின்னா இந்த ஓட்டா இருக்கு, இந்த வேகத்துல போகுது, இந்த வேகத்துல அந்த இடத்துல மணிக்கிறாரு, அனைவரும் அந்த இடத்துல போய் குடுமா எல்லாம் வந்து அந்த காத்து வேகத்தை 30 60 மாத்தி விட்டான்னு சரணம் அடிக்கிறோம். காத்து அப்படி இங்கிலீஷ்ல திருப்பி விட்டாலும் அது அடிக்கிறோம். அப்ப இருக்கிற கணக்கு பண்ணிட்டு சொல்றதுதான் நம்ம சொல்ற மாதிரி தான் அவனும் சொல்றான். நம்ம கண்ணால மேகத்தை பார்த்துட்டு சொல்லுவோம், அவன் கருவியாக அப்படி சொல்றானே தவிர வேற என்னத்தை பற்றி மழை வேகத்தை கண்டுபிடிக்க முடியும்? யாராலும் கண்டுபிடிக்க முடியும். 2 மீட்டர் ஆச்சு ஒரு நசுரை மழை இருக்கிறது. அதே மாதிரி வந்து ஒமாத்தபடி நப்சல் மாதா தக்ஸிபு கதா, எந்த ஒரு மனிதனும் நாளைக்கு, நாளை என்பது அடுத்த வினாடி வரைக்கும் எடுத்துக்கொள்ளும். கதங்கிற சொல் வந்து நாளைங்கிறத எடுத்துக்கிறேன், அடுத்த செகண்டும் நாளை தான். அப்ப நாளை வந்து தனக்கு என்ன கிடைக்கும் வந்து யாரும் அறிய முடியாது. எனக்கு நாளை என்ன கிடைக்கும், உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு என்ன கிடைக்கும் எனக்கு தெரியாம இருக்கலாம். உங்களுக்கு தெரியுமா நாளைக்கு என்னோட கிடைக்கும் பார்ப்போம். நாளைக்கு சோறு என்ன சாப்பிடுவீங்க, நாளைக்கு என்ன குழம்பு, என்ன எத்தனை மீன் சாப்பிடுவீங்க, என்ன மீன் சாப்பிடுவீங்க, எவ்வளவு சாப்பிடுவீங்க, எல்லாம் ஆக்கி வச்சிருந்தா கூட பிரியாணி பிரிச்சுல வச்சுட்டு வந்தா கூட சொல்ல முடியுமா? பிச்சுட்டு கொஞ்சம் வயிறு சாப்பிடுமா? அது இருக்கிற சொல்ல இயலாது. அல்ல நான் செய்ய முடியும், அது நடக்குமே தவிர நாளைக்கு என்ன எனக்கு கிடைக்கும் எவ்வளவு சொல்லல. நபிமார்களுக்கு இப்படி 5 விஷயம் வந்து யாருக்கும் அல்ல சொல்லிக் கொடுக்கவில்லை. அப்போ அமாத்த மாதா தக்ஸிபு கதா, எந்த ஒரு மனிதனும் தனக்கு அடுத்த வினாடியில என்ன சேரும், என்ன கிடைக்கும், ரூபாயோ உணவோ ட்ரெஸ்ஸோ வசதிகளோ வாய்ப்புகளோ எதுவோ யாராலும் சொல்லவில்லை. 3ஆச்சு. அதே மாதிரி வந்து ஒரு மனிதன் எந்த இடத்துல மரணிப்பான் என்று அவனுக்கு தெரியாது. மரணிப்பான், எல்லாரும் மரணிப்போடு விளங்கி வச்சிருவோம். நான் எங்க மூத்தா போனேன் அதான் தெரியாது, யாருக்கும் தெரியாது, யாராலும் சொல்ல இயலாது. அப்ப வந்து சுலைமான் நபி நின்றுட்டு மூத்தா போன நினைச்சு பார்த்துப்பாங்களா? நிச்சயம் எல்லாம் மூத்தாயிட்டு போயிட்டாங்களா? அதனால எந்த இடத்துல ஒரு மனிதர் மரணிப்பார் என்பது எவருக்கும் தெரியாது. மரணிப்பார் அவ்வளவுதான். நம்ம நினைச்சிட்டே இருக்கிறோம், நம்ம மெட்ராஸ் செட்டில் ஆகிட்டோம், மெட்ராஸ்ல மூத்தா போவோம்னு சொல்லிட்டு. மூத்தி வர இடத்துல கும்பகோணத்துல வச்சிருந்தா எல்லாம் கூட்டிட்டு போவோம். கரெக்டா அதுக்காண்டி ஏதாவது ப்ரோக்ராம் போட்டு ஏற்றிட்டு போய் ஏதாவது மோத விட்டு காலி வச்சுக்கிறான். அவன் பிளான் பண்ணி கொண்டு போயிடலாம். அதனால எந்த இடத்துல மரணம் வரும் என்பது எவராலையும் அறிந்து கொள்ள முடியாது. 4. 5வது என்ன மேற்கொண்டு கேட்டா, கருவறையில் என்ன நிலைமைகள் என்பது அவன் தான் அறிவான். ஒரு கருவறையில எத்தனை குழந்தை பிறக்கும், குழந்தை பிறக்குமா பிறக்காதா, அந்த குழந்தையுடைய பொசிஷன் என்ன, அதுல எத்தனை நல்லதா இருக்கும் கெட்டதா இருக்கும், அதை பற்றி கருவறையுடைய சமாச்சாரங்கள்ல எல்லாம் அறிஞரும். அதுலதான் இவர் வந்து சொல்றாரு. அதுக்கு எதிராக சுலைமான் நபி சொன்னதா அந்த ஹதீஸ் வருது. எப்படி வருது? அது இத்தனை பிள்ளை ஒவ்வொருக்கும் பிள்ளை போவானா அந்த கருவறை பற்றி தெரிஞ்சுட்டாரு. போது இவருக்கு வந்து அந்த குழந்தை கண்டிப்பா அந்த பொம்பளை கற்பிணி ஆவார்கள் என்று கருத்து சொல்ல முடியும். இப்ப குழந்தை பெறுற நேரத்தில் வந்து எனக்கு இத்தனை பிள்ளை பிறக்கும், இத்தனை பிள்ளை இப்படித்தான் இருக்கும், இதெல்லாம் சொல்லியிருக்காரு. முதல்ல ஆனா பெண்ணாங்கிறத ஒரு மனசுக்கு அறிந்து கொள்ள முடியாது. குழந்தையா அந்த காலத்துல உள்ள அறிவை கொண்டு இவர் என்ன பண்ணாருன்னா 70 பேரும் பிள்ளை பெறுவாங்க, 70 பேர் ஆம்பளை பிள்ளையா இருப்பாங்க, 70 பேர் அல்லாஹ்வுடைய பாதையில அப்படிலாம் போரிடுவார்கள் என்றெல்லாம் சுலைமான் நபி சொன்னார்கள் என்று வர்றதை வச்சு பார்க்கும் பொழுது இதுவும் அந்த 5 மேட்டர்ல வர்ற காரணத்துக்கு யாருக்கு நல்லா அறிவிச்சு கொடுக்காத மேட்ரு, அதனாலும் இதுல ஒரு மேட்ரு வருது. அதுக்கு அடுத்து என்ன வருதுன்னு கேட்டா, சரி இன்ஷா அல்லாஹ்னு அவர் சொல்ல தவறிட்டாராம். அதனால அப்படி எல்லாம் வந்து 70 பிள்ளை இல்லாம ஆகிவிட்டான் அப்படின்னு சொல்லி வருது. இன்ஷா அல்லாஹ்னு சொல்லாம இருக்கலாம், மனிதன் மறந்துட்டு சொல்லாம இருக்கலாம். ஒரு ஆள் சொல்லின்னு சொல்லும் போது கூட நபி சொல்லாம இருப்பாரா? நான் சொல்லுவோம், நீங்க சொல்லுவீங்க, சாப்பிடுறது பிஸ்மில்லா சொல்ல, நீங்க பிஸ்மில்லா சொல்லுங்க, பிஸ்மில்லான்றீங்க. இப்போ ஒரு சாதாரண ஒரு முஸ்லீமா என்ன செய்வான்னு கேட்டா, இறைவனை மறந்துட்டு அப்படி சொல்லிவிட்டால் கூட யாராவது நினைவுபடுத்தினா சொல்ல மறுப்பார்களா? இவர் இன்ஷா அல்லாஹ் சொல்ல மாட்டேன்ட்டாரா? கூட இருந்த ஆளுடைய செலவுல வருது. செலவுல என்ன வருதுன்னா, அப்ப காலையில் மலக்கு சொன்னார் இன்ஷா அல்லாஹ் சொல்லுண்டு, அவர் பலமையை சொல்லல அவர் அப்படின்னு வருது. மலக்கு சொல்லி சொல்லாம இருப்பாரா? பக்கத்தில் உள்ள தோழர் சொன்னார்னு வருது. புகாரியில 3424 5242 என்ன வருதுன்னு கேட்டா, மலக்கு சொன்னாரு. பக்கத்துல மலக்கு மாணவர் சொல்றாரு, இன்னும் இன்னொரு பிடிச்சிட்டு அல்ல நாடுமா புள்ள பெருவன்னு சொல்லுங்க, இந்த இடத்துக்கு 70 புள்ள பெறுவான் 80 புள்ள பெறுவாங்க எப்படி அது அப்படின்னு மலக்கு சொல்லி கொடுக்குறானா? இது சொல்ல மாட்டேன்டான். இப்படி ஒரு நபி இப்படி நடப்பாங்க, நான் நடக்க மாட்டேன், நீங்க நடக்க மாட்டேன், யாரும் நடக்க மாட்டேன், மறதியே சொல்லாம இருக்குமே தவிர சுட்டி காட்டினோடனே நான் சொல்ல முடியாது சொல்லுவோம் யாராவது. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் ஆதாரபூர்வமான சில ஹதீஸ் நூல்கள்லையும் சில ஒரு மிஸ்டேக் மனிதன் தானே அறிவிக்கிறாங்க. ஏதோ ஒரு கோலா யாரோ ஒரு ஆள் இடையில் நுழைஞ்சு கொலை போட்டதுனாலதான் 60 70 90 100 வருது. இப்படி எல்லாம் ஒரு மனிதன் 100 பொண்டாட்டி அவன முடியாது. அதனால அதிகபட்சமான ஆளை அனுமதிக்கிறான். அதாவது ஒரு சாத்தியப்படும் என்ற அளவுக்கு தான் எல்லாம் வந்து காரண காரியத்தோடு செய்யறான். அதனால வந்து
இந்த ஒரு மேட்ரா வந்து புகாரில வருதுன்னு சொன்னா கூட நீங்க என்ன செய்யணும், இதுல முரண்பாடுகள் வர்றதுனாலையும் ஒரு நபி இப்படிலாம் நடக்க மாட்டாங்க என்பதனாலையும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயத்தை அதுல வந்து ஒரு நபி வந்து சவால் விட மாட்டாங்க என்பதையும், எத்தனையோ நபிக்கு ஜக்கரியா நபிக்கு அல்லாஹ் வந்து அல்லாஹ்ட்ட பிள்ளை கேட்கிறாங்க, அல்லாஹ் பிள்ளை தர்றேன் தான். அதுக்கு பிறகு அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, அது எப்படி எனக்கு ஆதாரம் தான் கேட்கிறாரு. எல்லாம் அறிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்ல வர்றேன். இது தள்ளாத வயசாகி ஜக்கரியா நபிக்கு. அப்ப தள்ளாத வயசுல வந்து இறைவன்ட்ட குழந்தையை தாண்டி கேட்கிறாரு. அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், இன்னாம பஷீருக்கு குலாமின் இஸ்முஹு யஹ்யா, யஹ்யா என்ற பெயருடைய பிள்ளையை உனக்கு வந்து நம்ம தர்றோம் அப்படின்னு நல்லா சொல்லிட்டான். அவரு என்ன சொல்லி ஜக்கரியா நபி கேட்கிறார், அல்லாஹ்வும் சொல்றான் நம்ப வேண்டியதானே. அவர் கேட்கிறார், ரப்பி ஜல்லி ஆயா, எனக்கு ஒரு அத்தாட்சியை கொடு, நான் சரியான கிழவை, என் முன்னாடி சரியான கிழவி, எங்களுக்கு பிள்ளை வருந்தா எப்படி நான் நம்புறது, 10 மாசம் பிள்ளை தெரியும், இப்போ உண்டாயிருக்குன்னு தெரியணும், என் மனைவி கர்ப்பிணி ஆயிட்டாள் என்பது வந்து உடனே அதை கர்ப்பிணி ஆனோன்னு எனக்கு ஒரு அடையாளம் தெரியணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அல்லாஹ் செய்யறான், அடையாளம் தானே, 3 நாளைக்கு உனக்கு வாய் பேச வராது போ, என்னைக்கு அதுக்கப்புறம் கேட்கிறாரு நார்மலாக. அப்ப எல்லாம் சொல்றான் ஆயத்துக்க மரியம் சூறால 19 அத்தியாயத்தில் பார்க்கலாம். நீங்க ஆயத்துக்க அல்லாத்து கல்லிமன் நாசு சலாசலையாலும் சரியா 3 நாட்கள் வந்து உனக்கு வாய் பேச வராது, அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுற அப்படின்னு சொன்னான். என்னைக்கு வாய் பேச வரல எனக்கு விளங்கிட்டாரு, நம்ம மனைவி கருவு தரிச்சுட்டாங்க, நம்ம மனைவியுடைய கருவுல குழந்தை நினைத்து விட்டது, பிறந்து 10 மாதம் தெரிய போறாரு, முன்னாடியே தெரிய ஆசைப்படுறாரு, அது பிறக்க முடியும் கரு உண்டாச்சு சந்தோஷப்படுறேன், நான் அவனை நன்றி செலுத்தணும் காட்டுங்கிறாரு. அப்ப உண்டான கருவையே தெரிஞ்சுக்கிறவர்கள் ஒரு நபி, இவர் உண்டாவதுக்கு குறித்து 70 உண்டாவோ 70 இப்படித்தான் இருக்குன்னு சொன்னாருன்னா அவங்க இருப்பாங்க. உண்டான ஒரு கருவை கூட அல்லாஹ் சொல்லி கொடுத்த பிறகும் கூட அது எப்படி நான் இப்படி தெரியும் எனக்கு அப்படின்னு கேட்கிறாங்கன்னா இதான் மனிதன் முடியாது. அதனால அந்த அடிப்படைக்கெல்லாம் இது மாற்றமா இருக்கிறதுனால இந்த சம்பவத்தை நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி சம்பவங்களை எந்த பெரிய நூல்ல வந்தாலும் நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதோட சுலைமான் நபியுடைய வரலாறு வந்து நிறைவு பெறுகிறது. சரியா? சரி, அடுத்தது வந்து ஈசா நபி. ஈசா நபி வரலாறு தான் ரொம்ப பெரிய விஷயங்கள் கொண்டது. ஏன்னு கேட்டா ஈசா நபியோட நமக்கு நேரடியாகவே சம்பந்தங்கள்